நள்ளிரவு 2 மணி. சுடுகாட்டு பேய்களை நடுங்கும் அந்த காரிருளில் எரியும் சிதைக்குள்ளிருந்து டக்கென்று ஒரு சத்தம் கேட்டது. அடுத்த நொடி பாதி வெந்த நிலையில் அந்த இளம்பெண் அலறியபடி எழுந்து உட்கார்ந்தாள். அவளது ஆடைகள் தீயில் உருகி கொண்டிருக்க அவளது கண்கள் இவனை பார்த்து மிரட்சியோடு விழித்தன. பயத்தில் உறைந்து போன அவன் கையில் இருந்த தடியை ஓங்கி அவளது தலையை அடிக்கப் போனான். அப்போது அந்த பெண் கத்தினாள், என்னை அடிக்காதீங்க, எனக்கு உயிர் இருக்கு. யார் அந்த பெண்? அவள் எப்படி பிணங்களுக்கு நடுவே உயிர் பிழைத்தாள்? மலை கிராமத்தின் அழகிய ஆனால் பயமுறுத்தும் இரவு நேர காட்சிகள். இடுகாட்டின் நுழைவாயில் சாம்பல் குவியல்கள், காய்ந்த மரங்கள் காட்டப்படுகின்றன. அந்த மலை கிராமத்தின் எல்லையில் மனித நடமாட்டமே இல்லாத ஒரு ஒதுக்குப்புறமான இடத்தில் இருந்தது அந்த ருத்ர பூமி. ஊரே உறங்கிய பின்பும் அங்கே மட்டும் பிணங்களின் சாம்பல் வாசனையும் மரணத்தின் ஒரு விசித்திரமான அமைதியும் எப்போதும் காற்றில் கலந்திருக்கும். அந்த இடுகாட்டின் ஒரே ராஜா 22 வயதான வேலன். வயதாகிவிட்ட தன் தந்தை திடீரென மறைந்த பின்பு இந்த இளம் வயதிலேயே வெட்டியான் தொழிலை தன் கையில் எடுத்திருந்தான் வேலன். அவனுக்கு பயம் என்றால் என்னவென்றே தெரியாது. நள்ளிரவில் தனியாக பிணங்களை எரிப்பதும் சுடுகாட்டின் நடுவே அமர்ந்து இருளை ரசிப்பதும் அவனுக்கு பழகி போன ஒன்று. அவனது உலகமே அந்த சுடுகாடுதான். ஆனால் அன்று மாலை வந்த அந்த பிணம் அவனுடைய வாழ்க்கையையே, அவனது ஆண்மையையே தலைகீழாக மாற்றப் போகிறது என்று அவன் கனவிலும் நினைத்து பார்க்கவில்லை. கிராமத்து மக்கள் கூட்டம் கூட்டமாக அழுது கொண்டே ஒரு பாடையை சுமந்து சுடுகாட்டை நோக்கி வருகிறார்கள். பண்ணையார் வீட்டு ஆட்கள் அதிகாரத்தோடு நிற்கிறார்கள். அன்று மாலை சூரியன் மறையும் நேரத்தில் ஊரே திரண்டு ஒரு உடலை இடுகாட்டிற்கு கொண்டு வந்தது. அது அந்த ஊர் பெரிய பண்ணையார் வீட்டு ஒரே பெண் நிலா. வயது வெறும் 20 தான் இருக்கும். குடையும் அழகு கொண்ட ஒரு அக்ரகாரத்து தேவதை போல இருப்பாள். அவளை பாம்பு கடித்து விட்டதாக சொல்லி ஊரே அழுது புலம்பி அவளை பாடையிலேயே சுமந்து கொண்டு வந்தார்கள். வேலன் முறைப்படி அந்த உடலை சிதைக்கு மாற்றுவதற்காக நெருங்கினான். நிலாவின் முகத்தில் மேல் இருந்த துணியை விலக்கிய அந்த திக் நொடிகள் வேலனுக்குள் ஏதோ ஒன்று அப்படியே உறைந்து போனது. இதுவரை அவன் எத்தனையோ பிணங்களை பார்த்திருக்கிறான். வயதானவர்கள், விபத்தில் இறந்தவர்கள் என பல உடல்களை தாண்டி இருக்கிறான். ஆனால் மரணத்திலும் ஒரு பெண் இவ்வளவு அழகாக காந்தம் போல இருக்கும் வசீகரத்தோடு இருக்க முடியுமா? நிலாவின் முகம் அத்தனை பிரகாசமாக இருந்தது. வானத்து தேவதை தரைக்கு வந்து களைப்பில் அப்படியே கண்மூடி தூங்குவது போல் இருந்தது. அவளது நெற்றியில் இருந்த நீல நிற பொட்டு அந்த இருளிலும் ஒரு நட்சத்திரம் போல ஜொலித்தது. வியர்வையும் மரணமும் கலந்த அவளது மேனியில் அவளது உதடுகள் இன்னும் லேசாக சிவப்பு நிறத்தோடு ஏதோ ரகசியம் பேச காத்திருப்பது போல இருந்தன. வேலன் தன்னை அறியாமல் அவளது முகத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அப்போது பண்ணையார் வீட்டு பெரியவர் ஒருவர் வேலன் அருகில் வந்து, தம்பி வேலா, கன்னி பொண்ணுடா, சடங்கெல்லாம் முறைப்படி முடிச்சிரு. அவளை நெருப்புல வைக்கும் போது பக்கத்துல யாரும் இருக்கக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. நாங்க கிளம்புறோம், நீயே எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா முடிச்சிரு என்று கூறிவிட்டு நள்ளிரவு நெருங்கும் வேளையில் அவனை அந்த பிணத்தோடு தனியாக விட்டுவிட்டு ஊர்க்காரர்கள் அனைவரும் சென்று விட்டனர். சுடுகாட்டில் வேலன் தனியாக கையில் தீப்பந்தத்துடன் நிற்பது. நில ஒளி நிலாவின் முகத்தில் விழுவது. மெல்லிய வளையல்களும் மோதிரமும் மின்னுகின்றன. நள்ளிரவு 1 மணி. சுற்றிலும் காடை நிசப்தமாக இருந்தது. நிலாவின் மெல்லிய உடல் சிதையின் மேல் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த விறகுகளுக்கு நடுவே கிடத்தப்பட்டிருந்தது. வேலன் கையில் எரியும் தீப்பந்தத்தோடு அவளை நெருங்கினான். ஆனால் எப்போதும் நடுங்காத அவனது கைகள் அன்று முதன்முறையாக நடுங்கின. இந்த பேரழகியையா நான் என் கைகளால் சாம்பலாக்கப் போகிறேன். அவளது மெல்லிய கைகளில் இருந்த தங்க வளையல்களும் விரலில் இருந்த அந்த விலை மதிப்பற்ற வைர மோதிரமும் நில ஒளியில் மினுமினுத்தன. அறியாமலே அவளது அழகில் மயங்கி அவளது உடலை ஒரு முறை தீண்ட அவனது கை மெல்ல நீண்டது. ஒரு கன்னி பெண்ணின் உடலை, அதுவும் இறந்த உடலை தீண்டுவது பாவம், தொழிலுக்கு துரோகம் என்று அவனது உள்ளுணர்வு அவனை எச்சரித்தது. வேலா, நீ இந்த தொழிலை தெய்வமா மதிக்கிறவன். உன் அப்பா உனக்கு சொல்லிக் கொடுத்த தொழில் தர்மம் இது. உன் தொழிலுக்கு துரோகம் செய்யாதே. உடனே தீக்கு இரையாக்க தீயை மூட்டு என்று அவனுக்குள் ஒரு சத்தம் கேட்க அவன் தன் மனதை கல்லாக்கி கொண்டு கண்களை மூடிக்கொண்டு உடலுக்கு தீ வைத்தான். நெருப்பு கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. விறகுகள் வெடிக்கும் சத்தத்தோடு வெப்பத்தின் சூடு மெல்ல மெல்ல நிலாவின் உடலை தொட்டது. அப்போதுதான் அந்த விசித்திரம் நடந்தது. திடீரென்று நிலா பலமாக மூச்சை உள்ளே இழுத்து கொண்டு, தீ மூட்டாதே என்று ஒரு தீனமான குரலில் அலறியபடி எரியும் சிதையில் இருந்து டக்கென்று நேராக எழுந்து உட்கார்ந்தாள். பயத்தில் நாடி நரம்பெல்லாம் நடுங்க வேலன் அலறி அடித்து கொண்டு 4 அடி பின்னோக்கி பாய்ந்தான். பேய் பிடித்து விட்டதோ அல்லது அமானுஷ்ய ஆவிதான் தன்னை வதைக்க வருகிறதோ என்று நினைத்து தன் கையில் இருந்த தடியை ஓங்கி அவளது தலையில்
அடிக்கப் போனான். நிலா சிதையிலிருந்து கீழே இறங்குகிறாள். நெருப்பின் வெளிச்சத்தில் அவளது அழகு தெரிகிறது. அவள் தன் ஆடைகளை சரி செய்ய முயல்கிறாள். கைகளால் உடலை மறைக்கிறாள். என்னை அடிக்காதீங்க ப்ளீஸ், எனக்கு உயிர் இருக்கு, என்னை எரிக்காதீங்க என்று நிலா கைகளை நீட்டி அலறினாள். அவளது ஆடைகள் தீயின் வெப்பத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக எரிந்து போயிருக்க அவளது முழு அழகும் அந்த நெருப்பின் சிவப்பு வெளிச்சத்தில் வேலன் கண் முன்னே அப்பட்டமாக தெரிந்தது. அந்த நள்ளிரவு ஏகாந்தத்தில் ஓர் இளம்பெண்ணின் ஆடையற்ற பேரழகு அவன் கண்ணில் பட்டதும் ஆண்மையின் வேகம் அவனுக்குள் துடித்தாலும் அவளது கண்களில் இருந்த கண்ணீரும் பயமும் அவனை சட்டென்று தடுத்தது. நீ மனிதனா இல்ல பேயா? செத்த பிணம் எப்படி பேசும் என்று கத்தினான் வேலன் கையில் தடியுடன். சிதையை விட்டு மெல்ல கீழே இறங்கிய நிலா உடனே தன் உடலை தன் கைகளால் மறைக்க முயன்றாள். நான் பேய் இல்லைங்க, என்னை நம்புங்க. எனக்கு பாம்பு கடித்தவுடன் அந்த வீரியமான விஷத்தால் என் உடல் தற்காலிகமாக மரத்து போய்விட்டது. மூச்சு அடங்கி இதயம் நின்றதாக நினைத்து நான் இறந்து விட்டதாக ஊரே நம்பிவிட்டது. ஆனால் சிதையின் வெப்பம் என் உடலில் ஏற ஏற அந்த விஷத்தின் வீரியம் இறங்கி எனக்கு மீண்டும் உயிர் வந்துவிட்டது. என்னை எப்படியாவது காப்பாற்றுங்கள். நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு தருகிறேன் என்றாள். ஆடை இல்லாத தன் உடலை தவிப்போடு மறைத்தபடி கண்களில் ஒருவித ஏக்கத்தோடும் காமத்தோடும் என்ன கேட்டாலும் தருவாயா என்று வேலன் அவளது அழகில் மயங்கி அவளது உடலின் நறுமணத்தை நுகர்ந்தபடி மெல்ல நெருங்கினான். ஆமாம், என் விரலில் இருக்கும் இந்த வைர மோதிரத்தை பாருங்கள். இதை என் அம்மா எனக்காக கொடுத்தது. இதை அடையாளமாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது யாரும் பார்க்காமல் என் வீட்டிற்கு பின்புறமாக சென்று என் அம்மாவிடம் மட்டும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். அவர் எனக்காக சேர்த்து வைத்த நகைகளையும் பணத்தையும் உங்களிடம் கொடுத்து விடுவார். அதை வாங்கி கொண்டு நான் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போய் விடுகிறேன். செத்தவள் மீண்டும் உயிரோடு ஊருக்குள் வந்தால் இந்த சமூகம் என்னை வாழ விடாது என்று கதறினாள். அவள் சொன்னபடியே வேலன் அந்த நள்ளிரவு இருட்டில் யாரும் பார்க்காமல் பண்ணையார் வீட்டிற்கு பின்புறமாக சென்றான். அங்கே விளக்கு வெளிச்சத்தில் மகள் இறந்த துக்கத்தில் அழுது கொண்டே வீட்டின் பின்புறத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தாள் நிலாவின் தாய். வேலன் மெல்ல நெருங்கி அவரிடம் ரகசியமாக கூறினான். பெற்ற மனம் பதறியது. என் மகள், என் நிலா உயிரோடு இருக்கிறாளா என்று கதறியவள் யாரிடமும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் தன் அறையில் இருந்த தங்க நகைகளையும் பெரும் பணத்தையும் நிலா உடுத்துவதற்கு ஒரு பட்டு புடவையும் அவசர அவசரமாக ஒரு மூட்டையில் கட்டி கொடுத்தாள். என் மகள் எங்கு இருந்தாலும் நன்றாக இருக்கட்டும், நீ அவளை காப்பாற்று தம்பி என்று அழுது கொண்டே அவனது கைகளை பற்றினாள். மூட்டையோடு மீண்டும் சுடுகாட்டிற்கு திரும்பிய வேலன் நிலாவிடம் ஆடைகளையும் நகைகளையும் கொடுத்தான். நிலா ஒரு மரத்தின் மறைவிற்கு சென்று புடவையை உடுத்தி கொண்டு அந்த நள்ளிரவில் ஒரு புதிய தேவதையாக அவன் முன்னால் வந்து நின்றாள். அவள் அந்த நக மூட்டையை வேலனிடம் நீட்டினாள். அவளது பட்டுப்புடவை முந்தானையை லேசாக விலக்கி தாராள மனதோடு அவனது கரங்களை பற்றினாள். இந்தா வேலா, உனக்கு காமமும் வேணுமா, காசும் வேணுமா? இந்த நகைகளை நீயே வைத்துக்கொள். இல்லை, இந்த உயிரை கொடுத்த உனக்கு என் உடலை தர வேண்டுமா? தாராளமாக எடுத்துக்கொள். என் அம்மா முதல் உயிர் கொடுத்தாள். நீ இரண்டாவது முறை எனக்கு உயிர் கொடுத்திருக்கிறாய். அம்மாவுக்கு அப்புறம் நீதான் எனக்கு எல்லாமே என்று தன் உடலை அவனுக்கு அர்ப்பணிக்க துணிந்தாள். அவளது உடலின் சூடும் அந்த நள்ளிரவு சூழலும் வேலனை பைத்தியமாக்கியது. அவளை அப்படியே அள்ளி அணைக்க அவனது ஆண்மை துடித்தது. ஆனால் அவளது கண்களில் இருந்த நன்றியுணர்வையும் தவிப்பையும் பார்த்ததும் அவனுக்குள் இருந்த நல்லவன் விழித்து கொண்டான். வேண்டாம் நிலா, ஒரு ஆபத்தில் இருக்கும் பெண்ணின் நிலையை பயன்படுத்தி என் ஆசையை தீர்த்து கொள்ள நான் மிருகம் அல்ல. நீ பத்திரமாக போய் பிழைத்துக்கொள் என்று அவளது கைகளை விலக்கினான். நிலா வியந்து போனாள். நீ மனிதன் இல்லை வேலா, தெய்வம். இந்த நகைகள் எனக்கு வேண்டாம், உனக்கே இருக்கட்டும். எனக்கு கொஞ்சம் பணம் மட்டும் போதும் என்று நகைகளை அவனிடம் வலுக்கட்டாயமாக கொடுத்துவிட்டு பணத்தை மட்டும் பெற்றுக்கொண்டு அந்த இருட்டில் மறைந்து போனாள். ஆனால் நிலா அந்த நள்ளிரவில் எங்கு சென்றாள்? தனியாக சென்ற அந்த பெண்ணின் நிலை என்னவானது? அவள் மீண்டும் தன் தாயை சந்தித்தாளா? அவளது வாழ்க்கை அடுத்து எந்த பாதையை நோக்கி பயணிக்கப் போகிறது? பண்ணையார் வீட்டின் ஆக்ரோஷமான சூழல். நிலாவின் தந்தை கையில் சாட்டை கோபமாக கத்துகிறார். நிலாவின் தாய் பயந்து நடுங்கி அழுது கொண்டிருக்கிறார். இன்னொரு பக்கம் நள்ளிரவில் ஒரு தையல் கடைக்குள் நிலா தனியாக அழுது கொண்டே துணிகளை தைக்கிறாள். செத்து போன என் பொண்ணோட நகை பெட்டி எப்படி காலியாச்சு? அந்த இடுகாட்டு வெட்டியான் பயல்தான் என் பொண்ணு உடம்புல இருந்த நகையை திருடி இருக்கான். அவனை சும்மா விட மாட்டேன் என்று பண்ணையார் கத்திய போது அந்த தாய் நெஞ்சு வெடிக்க அழுதாள். உண்மை தெரிந்தால் மகள் உயிருக்கே ஆபத்து. அதே நள்ளிரவில் பக்கத்து நகரத்தின் இருட்டு அறையில் தன் ஆடைகளை சரி செய்தபடி
அழுது கொண்டிருந்தாள் நிலா. நிலாவின் ரகசியம் பண்ணையாருக்கு தெரிய வந்ததா? அந்த தாய் தன் மகளை எப்படி காப்பாற்றப் போகிறாள்? நகரத்தின் ஒரு நெரிசலான தெரு. இரவு நேரத்தில் ஒரு தையல் கடையின் உள்ளே மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் நிலா அமர்ந்து இருந்தாள். சுடுகாட்டின் இருளில் தன் உயிரை காத்த வேலனிடம் விடைபெற்று ஓடிய நிலா விடியும் நேரத்தில் அந்த மலை கிராமத்தின் எல்லையை கடந்து பக்கத்து நகரத்தை வந்தடைந்தாள். செத்தவள் என்று ஊரே கொண்டாடிய நிலாவுக்கு இப்போது வாழ வழி தேட வேண்டிய கட்டாயம். தன்னிடம் இருந்த சொற்ப பணத்தை வைத்துக்கொண்டு ஒரு பழைய தையல் கடையில் கவிதா என்ற போலி பெயரோடு வேலைக்கு சேர்ந்தாள். பண்ணையார் வீட்டு பட்டு மெத்தையில் தூங்கிய அந்த தேவதை இன்று தையல் மிஷினின் சத்தத்திற்கு நடுவே ஒரு சின்ன இருட்டு அறையில் அடைந்து கிடந்தாள். பகல் முழுக்க உடம்பெல்லாம் வலிக்க துணிகளை தைத்துவிட்டு இரவு நேரத்தில் அந்த தையல் கடையின் உள்ளேயே படுத்துக் கொள்வாள். நள்ளிரவு நேரங்களில் தூக்கம் வராமல் நிலா தவிப்பாள். சுடுகாட்டில் நெருப்புக்கு நடுவே தான் ஆடையின்றி நின்றதும் தன் முன்னால் கையில் தடியுடன் நின்ற அந்த 22 வயது இளைஞன் வேலனின் உருவமும் அவளது நினைவுக்குள் வந்து போகும். ஒருவேளை அன்று அவன் மட்டும் தன் அழகில் மயங்கி தன்னை தீண்டி இருந்தால் தன் நிலைமை என்னவாகி இருக்கும்? ஆபத்தில் இருந்த தன்னை ஒரு தொடுதலும் இல்லாமல் காப்பாற்றி அனுப்பிய அந்த வெட்டியான் வேலனின் நினைவுகள் அவளுக்குள் ஒரு விசித்திரமான ஈர்ப்பையும் சொல்ல முடியாத ஒரு மெல்லிய ஆசையையும் ஏற்படுத்தி கொண்டே இருந்தது. ஆனால் அவளது தற்போதைய நிம்மதி தற்காலிகமானதுதான் என்பதை அவளோ அவளது தாயோ அறிந்திருக்கவில்லை. பண்ணையார் வீட்டின் பெரிய அலமாரி திறந்திருப்பது போன்ற காட்சி. பண்ணையார் கோபமாக நகை பெட்டிகளை தூக்கி எறிகிறார். அதே நேரத்தில் அந்த மலை கிராமத்தில் இருந்த பண்ணையார் வீட்டில் ஒரு பூகம்பமே வெடித்திருந்தது. நிலா இறந்து 3 நாட்கள் முடிந்த நிலையில் அவளது காரியங்களுக்காக அவளது நகைகளை எடுக்க அவளது தந்தை பெரிய பண்ணையார் அலமாரியை திறந்தார். அடுத்த நொடி பண்ணையாரின் அலறல் சத்தம் அந்த பெரிய வீடே அதிரும்படி கேட்டது. என்னது? நிலாவுக்கு நான் செஞ்சு வச்சிருந்த 50 சவர நகைகளும் பெட்டியில வச்சிருந்த லட்சக்கணக்கான பணமும் காணலையா? எப்படி இது சாத்தியம் என்று கத்தினார். வீட்டில் இருந்த வேலைக்காரர்கள், உறவினர் என அனைவரும் பதறி போய் ஓடி வந்தனர். பண்ணையார் கோபத்தில் கண்ணும் மண்ணும் தெரியாமல் கத்தி கொண்டிருந்தார். நள்ளிரவுல வீட்டுக்குள்ள திருடன் யாரும் வரல. அப்போ இது உள்ள இருக்கிற யாரோ பண்ண வேலைதான் என்று சந்தேக பார்வையை வீசினார். அங்கே ஒரு மூலையில் தன் நெஞ்சில் கையை வைத்துக்கொண்டு பயத்தில் நடுங்கிக் கொண்டு நின்றிருந்தாள் நிலாவின் தாய். அவளுக்கு தெரியும் அந்த நகைகளும் பணமும் எங்கே இருக்கிறது என்று. தன் மகள் உயிரோடு இருக்கிறாள், அவள் வாழ வேண்டும் என்பதற்காக நள்ளிரவில் அந்த வெட்டியான் வேலனிடம் தானே தன் கைகளால் அதை எடுத்து கொடுத்தாள். ஆனால் இந்த உண்மை மட்டும் அவளது கணவரான பண்ணையாருக்கு தெரிந்தால் செத்தவள் மீண்டும் உயிரோடு வந்து குடும்ப மானத்தை கெடுத்து விடுவாள் என்று நிலாவை தேடி பிடித்து கொன்று விடுவார். தன் மகளின் உயிர் ரகசியத்தை நெஞ்சிற்குள் பூட்டி வைத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுங்க என்று அழுது கொண்டே பொய் சொன்னாள் அந்த தாய். அவளது கண்கள் ரகசிய கண்ணீரை சிந்தின. பண்ணையார் வீட்டின் திண்ணையில் ஊர் மக்கள் கூடி பேசுவது. பண்ணையாரின் ஆட்கள் கையில் தடியுடன் சுடுகாட்டை நோக்கி பார்க்கிறார்கள். அப்போது பண்ணையாரின் விசுவாசமான ஆள் ஒருவன் கூட்டத்தில் இருந்து முன்னே வந்தான். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். அன்னைக்கு ராத்திரி நிலா அம்மாவோட உடம்ப சுடுகாட்டுக்கு கொண்டு போனப்போ சடங்கெல்லாம் முடிஞ்சு நம்ம ஊருக்காரங்க எல்லாரும் நள்ளிரவுல வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனா அந்த வெட்டியான் பைய வேலன் மட்டும்தான் விடிய விடிய அந்த பிணத்தோட தனியா இருந்தான் என்றான். அந்த வார்த்தையை கேட்டதும் பண்ணையாரின் கண்கள் சிவந்தன. ஆமாங்க ஐயா, நிலா அம்மா உடம்பை கொண்டு போகும்போது அவங்க கையில வைர மோதிரமும் தங்க வளையல்களும் அப்படியே தான் இருந்தது. கன்னி பொண்ணுங்கிறதால நாம யாரும் பக்கத்துல இல்ல. அந்த வெட்டியான் பைய வேலன் தான் நள்ளிரவுல ஆசைப்பட்டு பிணத்தோட உடம்புல இருந்த நகையெல்லாம் கலட்டி இருக்கணும். அப்புறம் ஆசை அடங்காம நள்ளிரவுல திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள புகுந்து அலமாரியில இருந்த மீதி நகையையும் திருடி இருக்கான் என்று இன்னொருவன் பற்ற வைத்தான். உண்மை முற்றிலும் வேறாக இருந்தது. வேலன் எந்த தப்பும் செய்யவில்லை. நிலா கொடுத்த நகைகளை வாங்கி கொள்ள கூட மறுத்த உத்தமன் அவன். ஆனால் விதி இப்போது அவனை பழி ஆடாக மாற்றி கொண்டிருந்தது. பண்ணையார் தன் கையில் இருந்த சாட்டையை மேஜையின் மேல் பலமாக அடித்தார். டேய், அந்த வெட்டியான் பயல இப்பவே இழுத்துட்டு வாங்கடா. என் பொண்ணோட நகைய அவன் எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு அவனோட தோலை உரிச்சி கேளுங்கடா என்று கர்ஜித்தார். நிலாவின் தாய் நள்ளிரவில் தனியாக விளக்கின் முன் அமர்ந்து அழுதாள். சுடுகாட்டில் வேலன் ஏதோ யோசனையுடன் அமர்ந்திருந்தான். பண்ணையாரின் ஆட்கள் கையில் தடிகளுடனும் சாட்டைகளுடனும் சுடுகாட்டை நோக்கி புறப்பட்டனர். இதை திண்ணையில் இருந்து பார்த்த நிலாவின் தாய் பயத்தில் அப்படியே தரையில் அமர்ந்து விட்டாள். ஐயோ, என் மகளை காப்பாத்தின அந்த புண்ணியவான் வேலனுக்கு என் குடும்பத்தால ஆபத்து வந்துடுச்சே. அவன் எந்த தப்பும் பண்ணலையே. இப்போ பண்ணையார் ஆளுங்க
அவனை அடிச்சே கொன்னுடுவாங்களே. நான் எப்படி இந்த உண்மையை சொல்வேன்? உண்மை தெரிஞ்சா என் மகன் நிலா உயிரோட இருக்கிறது தெரிஞ்சுடுமே என்று தன் நெஞ்சில் அடித்து கொண்டு யாரிடமும் சொல்ல முடியாமல் ரகசிய கண்ணீரோடு கடவுளை வேண்டினாள் அந்த தாய். இங்கே கிராமத்தில் வேலனுக்கு மரண பயம் காத்து கொண்டிருக்க, அங்கே நகரத்தில் தையல் கடையில் இருந்த நிலாவுக்கு தன் உள்ளுணர்வு ஏதோ ஆபத்தை எச்சரிப்பது போல இருந்தது. அவளது நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. தன் தாய்க்கும் தனக்கு உயிர் கொடுத்த வேலனுக்கும் ஏதோ ஆபத்து என்பதை அவளது மனம் உணர்ந்தது. பண்ணையார் ஆட்கள் சுடுகாட்டுக்கு சென்று வேலனை என்ன செய்ய போகிறார்கள்? வேலன் உண்மையை சொல்லிவிடுவானா அல்லது நிலாவை காப்பாற்ற தன் உயிரையே தியாகம் செய்ய போகிறானா? நள்ளிரவு சுடுகாடு. வேலனை பண்ணையார் ஆட்கள் வளைத்து நின்று கைகளில் தடிகளுடனும் அருவாளுடனும் மிரட்டுகிறார்கள். ஒருவன் கையில் மண்வெட்டியுடன் நிலாவின் கல்லறை சிதையை தோண்டத் தொடங்குகிறான். வேலன் பதற்றத்தோடு அவர்களை தடுக்க முயல்கிறான். நாங்கள் மறுநாள் வந்தபோது சரியாக எரியவில்லை, அதனால் நான் அந்த சடலத்தை புதைத்து விட்டேன் என்று கூறியது நீதானே? டேய் வெட்டியான் பயலே, உண்மையை சொல்லிடு, இல்லனா இப்பவே இந்த சுடுகாட்டை தோண்டி அந்த பிணத்தை வெளியே எடுப்போம் என்று பண்ணையார் ஆட்கள் கத்திய போது வேலனின் நெஞ்சு படபடவென அடித்தது. பிணத்தை தோண்டினால் நிலா உயிரோடு தப்பிய ரகசியம் அம்பலமாகிவிடும் என்று சிலையாக யோசித்து நின்றான். டேய், நாங்க போய் பண்ணையார்கிட்ட கேட்டு வந்து இருக்குடா உனக்கு என்றபடி சென்றார்கள். அவளை காப்பாற்ற வேலன் என்ன செய்ய போகிறான்? அந்த நள்ளிரவு சுடுகாட்டில் அவனுக்கு காத்திருந்த விபரீதம் என்ன? அன்று காலை மலை கிராமத்து சுடுகாட்டில் எப்போதும் இல்லாத ஒரு பரபரப்பு நிலவியது. நிலா உயிரோடு தப்பி சென்ற அன்றைய இரவுக்கு பிறகு வேலனின் வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றம் இருந்தது. நிலா அவனிடம் வற்புறுத்தி கொடுத்துவிட்டு சென்ற நகைகள் அவனிடம் ஒரு மூட்டையாக பத்திரமாக இருந்தது. ஆனால் வேலன் அதை தொடக்கூட இல்லை. இருந்தாலும் அவசர தேவைக்காக நிலாவின் தாய் கொடுத்த பணத்தில் இருந்து ஒரு சிறிய தொகையை மட்டும் எடுத்து தன் வீட்டுக்கு தேவையான சில அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக ஊருக்குள் சென்றிருந்தான். எப்போதும் கிழிந்த துணியோடும் கையில் காசில்லாமலும் சுற்றும் ஒரு வெட்டியான் பையன் இன்று கையில் புதிய நோட்டுகளுடன் புழங்குவதை பார்த்த ஊர் மக்களுக்குள் சந்தேகம் மெல்ல புகைய தொடங்கியது. ஏண்டா, நேத்து வரைக்கும் கஞ்சிக்கு கஷ்டப்பட்ட வெட்டியான் பைய வேலன் கையில இன்னைக்கு எப்படி புது நோட்டா புழங்குது? பண்ணையார் வீட்டு பொண்ணு நிலா செத்த அன்னைக்கு ராத்திரிக்கு அப்புறம் தானே இவன் கையில காசு காட்டி ஆடுது என்று ஊர் பெரியவர்கள் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். இந்த வதந்தி காட்டுத்தீ போல பரவி நேராக பண்ணையார் ஆட்களின் காதுகளுக்கு சென்றடைந்தது. ஏற்கனவே நிலாவின் நகைகளை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருந்த பண்ணையாருக்கு இந்த செய்தி எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றியது போலானது. கும்மிருட்டு இரவு. கையில் தீப்பந்தங்களோடு 10-15 பேர் ஆக்ரோஷமாக சுடுகாட்டுக்குள் நுழைந்து வேலனின் குடிலை தாக்குவது போன்று சென்றனர். நள்ளிரவு 11 மணி. சுடுகாட்டில் தன் குடிலுக்குள் வேலன் படுத்து கொண்டிருந்தான். அப்போது திடீரென்று பயங்கரமான சத்தத்தோடு அவனது குடிலின் கதவு உதைத்து திறக்கப்பட்டது. பண்ணையாரின் விசுவாசமான அடியாட்கள் 10 பேர் கையில் தடிகளுடனும் அருவாளுடனும் உள்ளே புகுந்தனர். வேலனை சட்டையை பிடித்து இழுத்து வந்து சுடுகாட்டு மண் குவியல் நடுவே தூக்கி எறிந்தனர். டேய் வெட்டியான் பயலே, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. பண்ணையார் வீட்டு பொண்ணு நிலா உடம்புல இருந்த நகையெல்லாம் நீ தானடா திருடுன? அந்த பிணத்தோட நகையை கலட்டிட்டு நள்ளிரவுல பண்ணையார் வீட்டுக்குள்ளேயும் புகுந்து திருடி இருக்கான் இவன் என்று அடியாட்களின் தலைவன் ரங்கன் கத்தினான். வேலன் அடிபட்ட புலி போல எழுந்தான். நான் வெட்டியான் தான், ஆனா திருடன் இல்லை. நிலா அம்மாவோட உடம்புல இருந்த ஒரு சின்ன துரும்பை கூட நான் தொடல. என் மேல எந்த தப்பும் இல்லை என்று தைரியமாக கத்தினான். அப்புறம் எப்படிடா உன் கையில திடீர்னு பணம் புழங்குது? காசில்லாத உனக்கு எப்படிடா புது நோட்டு வந்தது என்று ரங்கன் அவனது கன்னத்தில் பலாரென அறைந்தான். வேலன் வாயிலிருந்து ரத்தம் கசிந்தது. அவனால் நிலாவின் தாய் ரகசியமாக பணம் கொடுத்தார் என்ற உண்மையை சொல்ல முடியாது. அப்படி சொன்னால் நிலா உயிரோடு இருக்கும் ரகசியமும் அந்த தாயின் நிலையும் பண்ணையாருக்கு தெரிந்துவிடும். தனக்கு உயிர் கொடுத்த நிலாவையும் அவளது தாயையும் காப்பாற்ற நினைத்த வேலன் அடி வாங்கினாலும் வாயை திறக்காமல் மௌனமாக இருந்தான். அவனது மௌனம் பண்ணையார் ஆட்களுக்கு அவன்தான் திருடன் என்ற சந்தேகத்தை இன்னும் அதிகமாக்கியது. ரங்கன் ஒரு பெரிய மண்வெட்டியை எடுத்து நிலா எரிக்கப்பட்ட புதைக்கப்பட்ட அந்த சிதை நிலத்தை நோக்கி நடப்பது வேலன் பதறிப்போய் அவனது காலை பிடிப்பது போன்று உணர்ந்தான். வேலன் வாயை திறக்காததால் கோபத்தின் உச்சத்துக்கே சென்றான் ரங்கன். டேய், இவன் இப்படியே கேட்டா சொல்ல மாட்டான். இவன் அந்த நகையை எல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியல. ஒருவேளை நிலாவோட உடம்ப முழுசா எரிக்காம அவளோட நகையை எல்லாம் கலட்டி அந்த சாம்பலுக்குள்ளேயோ இல்ல அதுக்கு கீழே குழி தோண்டியோ ஒளிச்சு வச்சிருப்பான் என்று கத்தினான். அடுத்த நொடி ரங்கன் கையில் இருந்த மண்வெட்டியை ஓங்கி நிலா எரிக்கப்பட்ட அந்த சிதை பகுதியை நோக்கி நடந்தான். டேய், மண்வெட்டியை எடுங்கடா, இந்த சுடுகாட்டை இப்போவே
தோண்டுங்க, அந்த பிணத்தையும் பிணத்தோட சாம்பலையும் எலும்பையும் வெளியே எடுங்க, நகை எங்க இருக்குன்னு இவன் கண் முன்னாடியே தேடுறேன் என்று உத்தரவிட்டான். அந்த வார்த்தையை கேட்டதும் வேலனின் உடம்பில் இரத்தம் உறைந்து போனது. நிலா சிதையில் இருந்து உயிரோடு எழுந்து ஓடியதால் அங்கே நிலாவின் உடலே இல்லை, வெறும் விறகு சாம்பல் மட்டும்தான் இருக்கிறது. ஒருவேளை பண்ணையார் ஆட்கள் அந்த இடத்தை ஆழமாக தோண்டி பார்த்தால் அங்கே மனித எலும்புகளோ எரிந்த உடலின் எச்சங்களோ இல்லை என்ற உண்மை அப்பட்டமாக தெரிந்துவிடும். பிணமே இல்லை என்றால் நிலா உயிரோடு தப்பியது ஊருக்கே தெரிந்துவிடும். வேண்டாம் பண்ணையார் ஆளுங்களே, வேண்டாம். சுடுகாட்டு தர்மத்தை மீறி பிணத்தை எரிக்கிற இடத்தை இப்படி தோண்டக்கூடாது, உங்களுக்கு புண்ணியமா போகும், அதை தோண்டாதீங்க என்று வேலன் அலறியபடி ஓடி சென்று ரங்கனின் காலை பிடித்து கொண்டு கெஞ்சினான். வேலன் இப்படி பதறுவதை பார்த்த ரங்கன் விகாரமாக சிரித்தான். பார்த்தீங்களாடா, இடத்தை மாத்த போறோம்னு சொன்ன உடனே இந்த வெட்டியான் பைய எப்படி பதறான்னு. அப்போ இவன் இந்த சாம்பலுக்குள்ளதான் நகையை ஒளிச்சு வச்சிருக்கான். டே தோண்டுகடா என்று மண்வெட்டியால் தரையை பலமாக வெட்டினான். பண்ணையார் ஆட்கள் அந்த இடத்தை முழுமையாக தோண்ட போகிறார்களா? அங்கே நிலாவின் பிணமே இல்லை என்ற அதிர்ச்சி உண்மை பண்ணையாருக்கு தெரிய போகிறதா? தன் உயிரை கொடுத்து நிலாவின் ரகசியத்தை காக்க போராடும் வேலனின் நிலை என்னவாக போகிறது? கும்மிருட்டு நள்ளிரவு, பெய்யும் பலத்த மழையில் வேலன் உடம்பெல்லாம் இரத்த காயங்களுடன் காடுகளுக்குள் மூச்சிறைக்க ஓடிக்கொண்டிருக்கிறான். இன்னொரு பக்கம் நகரத்தில் ஒரு தையல் கடைக்கு வெளியே ஒருவன் நின்று ஜன்னல் வெளியே நிலா துணி தைப்பதை பார்ப்பது போன்ற நிழல் உருவம் பண்ணையார் ஆட்களின் தலையில் அடித்துவிட்டு நள்ளிரவு மலையில் இரத்த காயங்களுடன் தப்பியோடினான் வேலன். நிலா உயிரோடு இருக்கும் ரகசியத்தை காக்க அவளை தேடி நகரத்திற்குள் நுழையும் அவனுக்கு காத்திருந்தது ஒரு பேரதிர்ச்சி. அங்கே நிலா தன் அடையாளத்தை மாற்றி வேறொரு பெயரில் வாழ்ந்து கொண்டிருப்பதை அவன் எப்படி கண்டுபிடிக்கப் போகிறான்? அந்த நள்ளிரவு தேடலின் பின்னால் இருக்கும் மர்மம் என்ன? நாம் பார்த்தது போல ரங்கன் கையில் இருந்த மண்வெட்டியால் நிலாவின் சிதை நிலத்தை பலமாக வெட்ட முற்பட்டான். இன்னும் ஒரு சில நொடிகள் தாமதித்தாலும் அங்கே பிணத்தின் எலும்புகளோ எச்சங்களோ இல்லை என்ற உண்மை தெரிந்து நிலா உயிரோடு தப்பிய ரகசியம் பண்ணையாருக்கு தெரிந்துவிடும். வேலனுக்குள் இருந்த வெட்டியான் விசுவாசம் பாய்ந்து வரும் சிறுத்தையாக மாறியது. வேண்டாம் என்று கத்தியபடியே பாய்ந்து சென்று ரங்கனின் கையில் இருந்த மண்வெட்டியை பிடுங்கி தூக்கி எறிந்தான். கோபமடைந்த பண்ணையார் ஆட்கள், டேய் இவனை அடிச்சு கொள்ளுங்கடா என்று வேலனை சூழ்ந்து கொண்டு தடிகளால் தாக்க தொடங்கினார். முதுகிலும் தோளிலும் அடிகள் பல விழுந்தாலும் அவளுக்கு உயிர் பிச்சை போட்ட நிலாவை காட்டி கொடுக்க கூடாது என்ற ஒரே வெறி வேலனுக்குள் இருந்தது. சுடுகாட்டில் கிடந்த ஒரு பெரிய எரியும் கொல்லிக்கட்டையை கையில் எடுத்தவன் அடியாட்களை நோக்கி வீசி எறிந்தான். அந்த நள்ளிரவு இருட்டில் அடியாட்கள் நிலை தடுமாறி விழுந்த கணத்தில் வேலன் சுடுகாட்டு புதர்களுக்குள் பாய்ந்து காட்டை நோக்கி மின்னல் வேகத்தில் ஓடத் தொடங்கினான். டேய் ஓடுறான் பாருடா, விடாதீங்க, புடிங்கடா என்று அடியாட்கள் பின்னால் துரத்தினர். ஆனால் பிறந்து வளர்ந்த காடு என்பதால் அந்த நள்ளிரவு மலையிலும் இருட்டிலும் வேலன் அடியாட்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு காட்டின் எல்லை வழியே பக்கத்து நகரத்தை நோக்கி செல்லும் லாரியில் ஏறி தப்பித்தான். விடியற்காலை மற்றும் இரவு நேரத்து நகரத்தின் நெரிசலான தெருக்கள். வேலன் உடம்பில் காய மற்றும் அழுக்கு துணிகளுடன் கடைகளின் வாசல்களிலும் தெருக்களிலும் அலைந்து திரிந்தான். விடியும் நேரத்தில் அந்த பெரிய நகரத்திற்குள் வந்து சேர்ந்தான் வேலன். அவனது உடம்பெல்லாம் அடிப்பட்ட காயங்கள், கிளிய தொடங்கிய துணிகள். ஆனால் அவனது மனதில் இருந்த ஒரே கவலை, நிலா எங்கே இருக்கிறாள்? நிலா, நிலா என்று தன் மனதிற்குள் அவளது பெயரை உச்சரித்தபடி நகரத்தின் ஒவ்வொரு தெருவாக ஒவ்வொரு சந்து சந்தாக தேடத் தொடங்கினான். கிராமத்து பெண், அதுவும் தனியாக வந்தவள், எங்கே போயிருப்பாள்? தங்குவதற்கோ வேலை செய்வதற்கோ அவளுக்கு ஒரு இடம் வேண்டுமே. பகல் முழுக்க சாப்பிடாமல் குடிக்க தண்ணீர் கூட இல்லாமல் அலைந்து திரிந்தான். இரவு 9 மணி ஆனது. கடைகளெல்லாம் ஒவ்வொன்றாக மூடத் தொடங்கின. நகரமே இருளுக்குள் மூழ்கி கொண்டிருந்தது. வேலனுக்கு தன் கிராமத்து சுடுகாட்டின் இருள் பயத்தை தரவில்லை. ஆனால் இந்த மனிதர்கள் வாழும் நகரத்தின் இருள் அவனுக்குள் ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தியது. நிலாவுக்கு ஏதேனும் ஆபத்து நேர்ந்திருக்குமோ என்று அவனது நெஞ்சு படபடவென அடித்து கொண்டது. அப்போது அந்த நகரத்தின் பெரிய தையல் கடைகள் இருக்கும் ஒரு குறுகிய தெருவுக்குள் நுழைந்தான் வேலன். அங்கே ஒரு பெரிய தையல் கடைக்கு வெளியே அந்த ஊரின் பெரிய ரவுடியான ஆட்டோ சங்கரின் ஆட்கள் இருவர் சந்தேகப்படும்படியாக நின்று கொண்டு உள்ளே பார்த்து கொண்டிருப்பதை வேலன் கவனித்தான். வேலன் ஒரு சுவற்றின் மறைவில் நின்று பார்க்கிறான்.
தையல் கடையின் உள்ளே மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் நிலா அமர்ந்து துணி தைக்கிறாள். வெளியே இருக்கும் ரவுடிகள் அவளை பார்த்து பேசுகிறார்கள். வேலன் மெல்ல ஒரு சுவற்றின் மறைவில் நின்று அந்த தையல் கடையின் ஜன்னல் வழியே உள்ளே உற்று பார்த்தான். அங்கே மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் கலைந்த தலைமுடியுடன் வியர்வை சொட்ட சொட்ட ஒரு பெண் அமர்ந்து தையல் மிஷினை மிதித்து கொண்டிருந்தாள். அவளது முகத்தை பார்த்த கணத்தில் வேலனின் இதயம் ஒரு நொடி நின்றது. அது நிலாதான். அந்த இடுகாட்டில் ஆடையின்றி நெருப்புக்கு நடுவே தன் முன்னால் தேவதை போல நின்ற அதே நிலா. ஆனால் இப்போது அவளது முகத்தில் அந்த பண்ணையார் வீட்டு பொண்ணுக்கான ஆடம்பரம் இல்லை. மாறாக ஒரு ஏழை தொழிலாளியின் தவிப்பு இருந்தது. அவளது பட்டு போன்ற கைகள் இன்று துணிகளை தைத்து கொண்டிருந்தன. அவளை நோக்கி ஓட நினைத்தான் வேலன். ஆனால் வெளியே நின்று கொண்டிருந்த அந்த ரவுடிகளின் பேச்சு அவனது காதுகளில் விழுந்தது. டேய், இந்த தையல் கடையில புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்காளே கவிதா, அவ சும்மா நச்சுன்னு இருக்காடா. அக்ரகாரத்து பொண்ணு மாதிரியே லட்சணமா இருக்கா. அவளுக்கு பின்னால ஏதோ பெரிய ரகசியம் இருக்குன்னு தோணுது. நம்ம அண்ணன் ஆட்டோ சங்கர் கண்ணு அவ மேல பட்டுடுச்சு. இன்னைக்கு நள்ளிரவு கடை மூடுனதுக்கு அப்புறம் அவளை தூக்கிட்டு வர சொல்லி இருக்காரு என்று விகாரமாக சிரித்து கொண்டே பேசி கொண்டனர். கவிதா. வேலனுக்கு குழப்பம் தலைக்கேறியது. அவளது பெயர் நிலா ஆயிற்றே. இங்கே ஏன் அவளை கவிதா என்று அழைக்கிறார்கள்? அப்படி என்றால் பண்ணையார் வீட்டிலிருந்து தப்பி வந்த நிலா தன் அடையாளத்தை முற்றிலும் மறைத்துவிட்டு கவிதா என்ற போலி பெயரில் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறாளா? அவளது ரகசியத்தை இந்த நகரத்து ரவுடி கும்பல் அரைகுறையாக கண்டுபிடித்து விட்டதா? ரவுடிகள் கடையின் பூட்டை உடைக்க முயல்கிறார்கள். உள்ளே நிலா பயந்து போய் மெழுகுவர்த்தியை அணைக்கிறாள். வேலன் கையில் ஒரு பெரிய கட்டையை எடுத்துக்கொண்டு இருட்டில் தயாராகிறான். நள்ளிரவு 11:30 மணி. அந்த தெருவில் இருந்த மற்ற கடைகள் எல்லாம் மூடப்பட்டு நடமாட்டமே இல்லாமல் நிசப்தமானது. தையல் கடையின் உள்ளே இருந்த விளக்கும் அணைந்தது. நிலா உள்ளே தூங்க சென்றிருக்க வேண்டும். வெளியே நின்றிருந்த அந்த ரவுடிகள் இருவரும் மெதுவாக கடையின் இரும்பு சாத்தலை நெருங்கினர். ஒருவன் தன் இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்து கடையின் பூட்டை திறக்க முயன்றான். டேய், சீக்கிரம் பண்ணுடா, கவிதா இன்னைக்கு நமக்கு தான் என்று காம வெறியோடு பேசினான். உள்ளே ஏதோ சத்தம் கேட்டு நிலா திடுக்கிட்டு எழுந்து பயத்தில் தன் உடம்பை புடவையால் இறுக்கி கட்டிக்கொண்டு யார் அது, வெளியே யார் என்று நடுங்கும் குரலில் கத்தினாள். வெளியே பூட்டு உடையும் சத்தம் கேட்டது. நிலாவின் உயிருக்கும் அவளது கற்புக்கும் இந்த நகரத்தில் ஒரு பெரிய ஆபத்து நெருங்கி கொண்டிருப்பதை வேலன் உணர்ந்தான். கிராமத்து சுடுகாட்டில் அவளை காப்பாற்றியது போல் இந்த நரகத்திலும் அவளை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் அவனுக்கு ஏற்பட்டது. வேலன் தன் கைகளில் அங்கே கிடந்த ஒரு தடிமனான மரக்கட்டையை எடுத்துக்கொண்டான். கண்களில் கோபம் கொப்பளிக்க அந்த இருட்டு ரவுடிகளை நோக்கி மெல்ல அடிமேல் அடியெடுத்து வைத்தான். வேலன் அந்த ரவுடிகளிடம் இருந்து நிலாவை காப்பாற்றுவானா? தன் முன்னால் இரத்த காயங்களுடன் நிற்கும் வேலனை பார்த்து நிலா என்ன சொல்ல போகிறாள்? அவளது கவிதா என்ற பெயரின் பின்னால் இருக்கும் மர்மம் என்ன? நள்ளிரவு நேரம். ஒரு சிறிய இருட்டு அறைக்குள் மெழுகுவர்த்தி வெளிச்சம். உடம்பெல்லாம் இரத்த காயங்களுடன் மூச்சிறைக்க நிற்கும் வேலனை நிலா அழுது கொண்டே தன் நெஞ்சோடு அணைத்திருந்தாள். அவனது காயங்களுக்கு அவள் மருந்து போடும்போது இருவரின் மூச்சு காற்றும் ஒன்றோடொன்று கலக்கிறது. இருவரின் கண்களிலும் காதல் தழும்புகிறது. நள்ளிரவு 1 மணி. அந்த இருட்டு அறைக்குள் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அவளது மெல்லிய விரல்கள் அவனது காயங்களை தொட்டன. அவனது உடலின் சூடும் அவளது மூச்சு காற்றும் அந்த அறையின் வெப்பத்தை கூட்டியது. எனக்காகவா இந்த நிலைக்கு ஆளானாய் வேளா என்று நிலா கேட்டபோது அவளுக்குள் இருந்த பெண்மை அவனிடம் முழுமையாக தோற்று போனது. அந்த நள்ளிரவில் அவர்களுக்குள் மலர்ந்த அந்த விசித்திரமான காதல் என்ன வகையான திருப்பத்தை ஏற்படுத்த போகிறது? தையல் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே இருக்கும் நிலாவை தூக்க நினைத்த ஆட்டோ சங்கரின் ஆட்களை நோக்கி வேலன் பாய்ந்தான். டேய், யாரா நீ என்று ஒரு ரவுடி திரும்புவதற்குள் வேலன் கையில் இருந்த தடித்த மரக்கட்டையால் அவனது தலையிலேயே பலமாக அடித்தான். அவன் நிலை குலைந்து கீழே அடுத்தவன் தன் இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்து வேலனின் வயிற்றை குறிவைத்து வீசினான். வேலன் லாபகமாக தப்பினாலும் அவனது கைகளிலும் தோளிலும் கத்தியின் கீறல்கள் விழுந்து ரத்தம் கொட்டியது. சுடுகாட்டு மண்ணில் பிணங்களோடு விளையாடிய வேலனுக்கு இந்த ரவுடிகள் எம்மாத்திரம் தன் முன்னால் ஆபத்தில் இருக்கும் நிலாவை காப்பாற்ற வேண்டும் என்ற வெறி அவனுக்குள் இரத்தமாய் ஓடியது. கத்தியோடு நின்றவனின் கையை முறித்து அவனையும் தரையில் வீழ்த்தினான். அடி தாங்க முடியாமல் அந்த ரவுடிகள் இருவரும் அந்த இருட்டு தெருவை விட்டு அலறி அடித்து கொண்டு ஓடினர். சட்டையின் வேகத்தில்
வேலனின் பழைய காயங்களும் புதிய கத்திக்குத்து காயங்களும் சேர்ந்து அவனது உடலை பலவீனமாக்கின. கடையின் இரும்பு சாத்தலின் கீழ் இருந்த சிறிய கதவை வேலன் தன் பலம் கொண்ட மட்டும் தட்டினான். நிலா, நிலா, கதவை தர என்று முணுமுணுத்தபடி அப்படியே தரையில் சரிந்தான். உள்ளே பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்த நிலா வெளியே தன் உண்மையான பெயரான நிலா என்று கூப்பிடும் அந்த குரலை கேட்டு அதிர்ந்து போனாள். இந்த நகரத்தில் அவளை கவிதா என்று தானே அனைவருக்கும் தெரியும். யார் அது? நிலா என்று கூப்பிடுவது? மெதுவாக நடுங்கும் கைகளுடன் கதவை திறந்து வெளியே பார்த்தாள். அங்கே நில ஒளியில் இரத்த வெள்ளத்தில் மூச்சிறைக்கு கிடந்த அந்த முகத்தை பார்த்ததும் நிலாவின் இதயம் துடிப்பதை நிறுத்தி கொண்டது. அது அவளுக்கு மறுஜென்மம் கொடுத்த அவனது இடுகாட்டு தெய்வம் வேலன். வேலா, என்னாச்சு உனக்கு? ஏன் இந்த நிலைமை என்று நிலா கதறியபடி சுற்றிலும் யாரும் இருக்கிறார்களா என்று பார்த்துவிட்டு தன் மெல்லிய கைகளால் வேலனை தூக்கி உள்ளே இழுத்தாள். கதவை உட்பக்கமாக பூட்டிவிட்டு அவனது தலையை தன் மடியில் கிடத்தினாள். அவளது பட்டு போன்ற மடியில் வேலனின் தலை சாய்ந்த கணத்தில் அவனது உடலில் வலி பாதியாக குறைந்தது போல் இருந்தது. நிலா அழுது கொண்டே ஒரு சிறிய விளக்கை ஏற்றிவிட்டு ஒரு துணியை எடுத்து வந்து அவனது காயங்களை துடைக்க தொடங்கினாள். சுடுகாட்டில் ஆடையின்றி நெருப்புக்கு நடுவே நின்ற நிலாவை அன்று வேலன் பார்த்தான். இன்று அவளது தையல் அறையின் ஏகாந்தத்தில் அவளது மடியில் வேலன் கிடந்தான். காலம் இருவரையும் ஒரு விசித்திரமான புள்ளியில் இணைத்திருந்தது. மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் நிலா வேலனின் சட்டையை கலட்டி அவனது மார்பிலும் தோளிலும் இருக்கும் காயங்களுக்கு மருந்து தடவுகிறாள். இருவரின் முகங்களும் மிக அருகில் இருக்கின்றன. வேலன் அவளது கைகளை பற்றி இருந்தான். நிலா மெதுவாக வேலனின் கிழிந்த சட்டையை கலட்டினாள். அவனது கட்டுமஸ்தான உடம்பில் இருந்த காயங்களை பார்க்க பார்க்க அவளது கண்கள் குளம் போல பெருகின. ஏன் வேலா, எனக்காகவா இந்த ஊர் வரைக்கும் வந்து இவங்க கிட்ட அடி வாங்கினாய்? உனக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா நான் என்ன பண்ணியிருப்பேன் என்று அழுது கொண்டே அவனது மார்பில் இருந்த இரத்த கரையை துணியால் மென்மையாக துடைத்தாள். அவளது விரல்களின் மென்மையான தீண்டல் வேலனின் உடம்பில் ஒரு புதிய மின்சாரத்தை பாய்ச்சியது. அவளது கண்ணீர் அவனது நெஞ்சில் விழுந்து உருகியது. நிலா குனிந்து அவனது தோள்பட்டை காயத்தில் மருந்து வைக்கும் போது அவளது கலைந்த கூந்தல் வேலனின் முகத்தில் விழுந்து வருடலாடியது. அவளது உடம்பில் இருந்து வீசிய அந்த பெண்மையின் நறுமணமும் அந்த நள்ளிரவு தனிமையும் வேலனை தன் கட்டுப்பாட்டை இழக்க செய்தது. வேலன் மெல்ல தன் கையை நீட்டி மருந்து வசித்து கொண்டிருந்த நிலாவின் கைகளை பற்றினான். நிலா திடுக்கிட்டு அவனது கண்களை பார்த்தாள். அந்த இருட்டு அறையில் மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தில் இருவரின் கண்களும் பேசிக்கொண்டன. அவளது கண்களில் நன்றியும் காதலும் ஒரு பெண்ணுக்குரிய காமமும் கலந்திருந்தது. நிலா, உன்னை காப்பாத்த சுடுகாட்டுல பண்ணையார் ஆளுங்க கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தேன். அங்கே உன் பிணத்தை தோண்ட பார்த்தாங்க. நீ உயிரோடு இருக்கிற விஷயம் பண்ணையாருக்கு தெரிஞ்சா உன்னை கொன்னுடுவாங்க நிலா. அதான் உன்னை தேடி ஓடி வந்தேன் என்றான் வேலன் அவளது கைகளை இன்னும் இறுக்கமாக பற்றியபடி. என் உயிர் போனாலும் பரவாயில்லை வேலா, ஆனா இனி நான் உன்னை விடமாட்டேன் என்ற நிலா தன் முகத்தை வேலனின் முகத்திற்கு மிக அருகில் கொண்டு வந்தாள். அவளது இதழ்களின் சூடு வேலனின் முகத்தில் பட்டது. அன்று சுடுகாட்டில் அவள் தன் உடலை தர துணிந்த போது வேண்டாம் என்று தடுத்த வேலன் இன்று அவளது கண்ணீரிலும் தூய்மையான காதலிலும் முற்றிலும் கரைந்து போனான். நிலா மெதுவாக அவனது மார்பில் சாய்ந்து கொள்ள வேலன் அவளை தன் இரு கரங்களாலும் இறுக்கமாக அணைத்து கொண்டான். அந்த நள்ளிரவில் இருட்டில் ஒரு வெட்டியானுக்கும் ஒரு பண்ணையார் வீட்டு தேவதைக்கும் இடையே இருந்த வர்க்க வேறுபாடுகள் எல்லாம் மறைந்து தூய்மையான காதலும் காமமும் ஒன்று சேர்ந்து தளிர்விட்டது. ஆனால் இந்த இன்பம் நீடித்ததா? வேலனை தேடி பண்ணையார் ஆட்கள் நகரத்திற்குள் நுழைவார்களா? ஆட்டோ சங்கரின் ஆட்கள் தங்களை அடித்த வேலனை சும்மா விடுவார்களா? நிலாவின் அடுத்த கட்ட பயணம் என்ன? ஒரு இருண்ட சாராய கடையில் ரவுடி ஆட்டோ சங்கர் கையில் கத்தியுடன் ஆக்ரோஷமாக மேஜையை குத்துகிறான். இன்னொரு பக்கம் நள்ளிரவு இருட்டில் நிலாவும் வேலனும் பஸ் ஸ்டாண்டு நிழலில் மறைந்து நின்று சுற்றிலும் பார்க்கிறார்கள். பின்னணியில் ஒரு கார் வேகமாக இவர்களை நோக்கி வருகிறது. என் ஆளுங்களையே அடிச்சு போட்ட அந்த வெட்டியான் பயல துண்டு துண்டா வெட்டி சுடுகாட்டுக்கே பார்சல் பண்ணுங்கடா என்று நகரத்து ரவுடி ஆட்டோ சங்கர் கர்ஜித்த போது நிலாவின் உயிருக்கு மீண்டும் ஒரு ஆபத்து சூழ்ந்தது. தங்களை துரத்தும் ரவுடிகளிடமிருந்தும் தேடும் பண்ணையார் ஆட்களிடமிருந்தும் தப்பிக்க அந்த நள்ளிரவில் நிலாவும் வேலனும் எடுத்த விபரீத முடிவு என்ன? அந்த நள்ளிரவின் ஏகாந்தத்தில் வேலனும் நிலாவும் தங்கள் வர்க்க வேறுபாடுகளை மறந்து காதலின் உச்சத்தில் உருகி இருந்தனர். விடியற்காலை 5 மணி. தையல்
தையல் கடையின் சிறிய ஜன்னல் வழியே மெல்லிய சூரிய வெளிச்சம் உள்ளே நுழைந்தது. நிலா இன்னும் வேலனின் மார்பில் தலை சாய்த்து அவனது கைகளை தன் கைகளால் கோர்த்தபடி நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தாள். இத்தனை நாட்களாக அவளுக்குள் இருந்த மரண பயமும் தனிமை தவிப்பும் அந்த வெட்டியான் வேலனின் அணைப்பில் முற்றிலும் மறைந்து போயிருந்தது. வேலன் மெல்ல அவளது நெற்றியில் விழுந்த கூந்தலை ஒதுக்கி அவளது பிரகாசமான முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். சுடுகாட்டின் எரியும் சிதையில் பார்த்த அதே தேவதை இன்று தன் வாழ்க்கை துணையாக தன் மார்பில் சாய்ந்திருப்பதை அவனால் இன்னும் நம்பவே முடியவில்லை. ஆனால் அந்த நிம்மதி சில நிமிடங்கள் கூட நீடிக்கவில்லை. வேலன் மெதுவாக எழுந்து அமர்ந்தான். அவனது உடம்பில் இருந்த காயங்கள் இன்னும் வலிக்க தொடங்கின. நிலா, நிலா, எழுந்திரு என்று அவளை மென்மையாக தட்டி எழுப்பினான். நிலா கண்களை திறந்து அவனது முகத்தை பார்த்ததும் வெட்கத்தோடு புன்னகைத்தாள். ஆனால் வேலனின் முகத்தில் ஒரு பெரிய கவலை அப்பட்டமாக தெரிந்தது. நாம இங்க இருக்கக்கூடாது நிலா. நேற்று ராத்திரி நான் அடிச்சு விரட்டின ரவுடிங்க சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க ஆட்டோ சங்கரோட ஆளுங்கன்னு பேசிக்கிட்டதை நான் கேட்டேன். இந்த நகரத்துல இருக்கிற பெரிய ரவுடி அவன். கண்டிப்பா அவனுங்க ஆட்களை திரட்டிக்கிட்டு இங்க பழிவாங்க வருவானுங்க என்றான் வேலன். வேலன் பயந்தது போலவே நகரத்தின் இன்னொரு பக்கத்தில் ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்க தயாராகி கொண்டிருந்தது. ஆட்டோ சங்கரின் ரகசிய தாவளத்தில் நேற்று இரவு வேலனிடம் அடி வாங்கிய அந்த 2 ரவுடிகளும் உடம்பெல்லாம் கட்டுகளுடன் பயந்து நடுங்கி நின்று கொண்டிருந்தனர். என்னடா சொல்றீங்க? நம்ம ஏரியாவுக்குள்ள, அதுவும் ஒரு தையல் கடையில இருக்கிற கவிதாங்கிற பொண்ணை தூக்க போன இடத்துல எங்கிருந்தோ வந்த ஒரு ஒல்லி பைய உங்களை அடிச்சு போட்டுட்டு அவளை காப்பாத்தினானா என்று ஆட்டோ சங்கர் தன் கையில் இருந்த சிகரெட்டை மேஜையில் நசுக்கி கொண்டே ஆக்ரோஷமாக கேட்டான். ஆமாங்க அண்ணே, அவன் பார்க்கத்தான் சின்ன பையன் மாதிரி இருக்கான். ஆனா அவனோட அடி இடி மாதிரி விழுதுனே. சுடுகாட்டு வெட்டியான் மாதிரி ஏதோ சாம்பல் வாடை அவன் கிட்ட அடிச்சதுனே. அவனை சும்மா விடக்கூடாதுனே என்று அடிபட்டவன் அழுது கொண்டே கூறினான். ஆட்டோ சங்கர் எழுந்து நின்று தன் இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்து மேஜையில் பலமாக குத்தினான். என் ஆளுங்க மேலேயே கை வச்ச அந்த பைய யாருன்னு தெரியணும். இப்பவே அவங்க 2 பேரையும் தேடி பிடிங்கடா. அந்த பொண்ணு நமக்கு வேணும். அவளை காப்பாத்தின அந்த பயலோட தலை எனக்கு வேணும் என்று கத்தினான். ரவுடி கும்பல் கத்திகளுடனும் ஆயுதங்களுடனும் நகரத்தின் தெருக்களில் நிலாவையும் வேலனையும் தேடி புறப்பட்டது. இங்கே தையல் கடைக்குள் நிலா பயத்தில் வேலனின் கைகளை இறுக்கமாக பற்றி கொண்டாள். இப்போ நாம என்ன பண்றது வேலா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்றாள். வேலன் சில நொடிகள் யோசித்தான். நிலா, இங்க இருந்தா இந்த ரவுடிங்க கிட்ட நாம மாட்டிப்போம். அதே சமயம் நம்ம கிராம சுடுகாட்டுக்கு நான் போக முடியாது. அங்க பண்ணையார் ஆளுங்க என் உசுரை எடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நாம ஒரு தப்பு பண்ணணும். உனக்காக உன் அம்மா சேர்த்து வச்ச நகை மூட்டை இன்னும் என் சுடுகாட்டு குடியில தான் பத்திரமா இருக்கு. அந்த நகையும் பணமும் இருந்தாதான் நாம இந்த மாநிலத்தை விட்டே தூரமா ஓடி போய் நிம்மதியா வாழ முடியும். அதனால நாம இன்னைக்கு ராத்திரி ரகசியமா நம்ம கிராமத்துக்கு போகணும் என்றான். கிராமத்துக்கா? அங்க என் அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சா நம்ம 2 பேரையும் வெட்டியே புதைச்சிடுவாரே வேலா என்று நிலா பதறினாள். யாரும் பார்க்காம நள்ளிரவுல போவோம் நிலா. சுடுகாட்டுல இருக்கிற நகை மூட்டையை எடுத்துக்கிட்டு அப்படியே உன் வீட்டு பின்புறமாய் போய் உன் அம்மா கிட்ட நீ உயிரோடு இருக்கிறதையும் நாம காதலிக்கிறதையும் சொல்லி ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்களையும் நாம கூட கூட்டிட்டு போயிடலாம் என்று வேலன் ஒரு தைரியமான திட்டத்தை கூறினான். தன் தாயை பார்க்க போகிறோம் என்ற எண்ணமே நிலாவின் கண்களில் கண்ணீரை வரவழைத்தது. சரி வேலா, என் அம்மாவுக்காக நான் வரேன் என்று சம்மதித்தாள். அன்று இரவு 11 மணி. தையல் கடையை முற்றிலும் காலி செய்துவிட்டு நிலா தன் முகத்தை ஒரு கருப்பு துணியால் மூடிக்கொள்ள வேலன் அவளது கைகளை பிடித்தபடி ரகசியமாக நகரத்து பஸ் ஸ்டாண்டை நோக்கி நகர்ந்தான். ஆட்டோ சங்கரின் ஆட்கள் அந்த தெருவுக்குள் நுழைவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்புதான் அவர்கள் இருவரும் அங்கிருந்து தப்பித்து இருந்தனர். நள்ளிரவு 1 மணி. அந்த பழைய பஸ் மெல்ல மெல்ல அந்த மலை கிராமத்தின் எல்லையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. பஸ்ஸின் கடைசி சீட்டில் நிலா வேலனின் தோளில் தலை சாய்த்து அமர்ந்திருக்க வேலன் ஜன்னல் வழியே இருண்ட காட்டை பார்த்து கொண்டே வந்தான். அவர்கள் தங்கள் கிராமத்து மண்ணை நெருங்க நெருங்க ஆபத்தின் வீரியமும் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஏனெனில் அதே நள்ளிரவில் கிராமத்தில் பெரிய பண்ணையார் வீட்டில் ஒரு புதிய சதி நடந்து கொண்டிருந்தது. நிலாவின் நகைகளை வேலன் தான் திருடினான் என்று நம்பிய பண்ணையார் தன் ஆட்களிடம், டேய், அந்த வெட்டியான் பைய வேலன் எங்கேயும் தப்பி போயிருக்க முடியாது. அவன் கண்டிப்பா அந்த நகையை எடுக்க சுடுகாட்டுக்கு திரும்பி வருவான். இன்னைக்கு ராத்திரி பூரா சுடுகாட்டை சுத்தி மறைஞ்சு நின்று கண்காணிங்கடா என்று உத்தரவிட்டார். வேலனும் நிலாவும் எதை நோக்கி போகிறோம் என்று தெரியாமல் பேராபத்து
காத்து கிடக்கும் அதே சுடுகாட்டை நோக்கி தங்களை அறியாமல் பயணித்துக் கொண்டிருந்தனர். வேலனும் நிலாவும் பண்ணையார் ஆட்களிடம் மாட்டிக்கொள்ளப் போகிறார்களா? சுடுகாட்டில் இருக்கும் அந்த நகை மூட்டை வேலனுக்கு கை கொடுக்குமா அல்லது அவனை காட்டி கொடுக்குமா? நிலா தன் தாயை நள்ளிரவில் சந்தித்தாரா? காரிருள் சூழ்ந்த நள்ளிரவு சுடுகாடு. வேலனும் நிலாவும் மெல்ல புதர்களுக்கு நடுவே நடந்து வர திடீரென்று பண்ணையார் ஆட்களின் தீப்பந்த வெளிச்சம் அவர்கள் மேல் விழுகிறது. டேய், மாட்டுனான் பாருடா அந்த வெட்டியான் பய என்ற சத்தத்தோடு அடியாட்கள் அருவாளுடன் பாய்கிறார்கள். நிலா கருப்பு துணியை விலக்கி அதிர்ச்சியோடு கத்துகிறாள். பக்கத்து நகரத்தில் இருந்து புறப்பட்ட அந்த பழைய பஸ் நள்ளிரவு 1 மணி அளவில் மலை கிராமத்தின் எல்லையில் வந்து நின்றது. பஸ்ஸை விட்டு இறங்கிய வேலனும் நிலாவும் மெயின் ரோட்டில் சென்றால் யாராவது பார்த்து விடுவார்கள் என்று பயந்து காட்டின் ஒற்றையடி பாதை வழியாக சுடுகாட்டை நோக்கி நடக்க தொடங்கினர். காற்றின் வேகம் அதிகமாக இருந்தது. மரங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொள்ளும் சத்தம் அந்த நள்ளிரவில் ஏதோ பேய்கள் கத்துவது போல இருந்தது. நிலா பயத்தில் வேலனின் கைகளை தன் 2 கைகளாலும் இறுக்கமாக பற்றி கொண்டாள். அவளது உடம்பு பயத்தால் நடுங்கிக் கொண்டிருந்தது. பயப்படாத நிலா, நான் இருக்கேன். என் குடிலுக்கு பின்னாடி இருக்கிற மண்பானைக்குள்ளதான் உன் அம்மா கொடுத்த நகை மூட்டையை ஒளிச்சு வச்சிருக்கேன். யாரும் பார்க்கறதுக்குள்ள அதை எடுத்துட்டு அப்படியே உங்க வீட்டு பின்புறமாய் போயிடலாம் என்று வேலன் அவளுக்கு தைரியம் கூறினான். மெல்ல மெல்ல அவர்கள் சுடுகாட்டின் நுழைவாயிலை நெருங்கினர். எத்தனையோ பிணங்களை எரித்த அந்த சுடுகாடு இன்று வேலனுக்கு ஒரு விசித்திரமான பயத்தை தந்தது. காற்றில் மனித சாம்பலின் வாசனை இன்னும் வீசிக்கொண்டிருந்தது. நிலா தான் எரிக்கப்பட்ட அந்த சிதை குவியலை தூரத்தில் இருந்து பார்த்தபோது அவளுக்குள் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. தனக்கு மறுஜென்மம் கொடுத்த அந்த ருத்ர பூமியில் அவள் மீண்டும் காலடி எடுத்து வைத்திருந்தாள். சுடுகாட்டின் நடுவே இருந்த தன் சிறிய குடிலுக்குள் நிலாவை வெளியே நிற்க வைத்துவிட்டு வேலன் வேகமாக உள்ளே நுழைந்தான். குடிலின் மூலையில் இருந்த ஒரு பழைய மண்பானைக்குள் கைவிட்டு நிலாவின் தாய் கொடுத்த அந்த 50 சவரன் நகை மற்றும் பண மூட்டையை பத்திரமாக வெளியில் எடுத்தான். நகை மூட்டை கிடைச்சிருச்சு நிலா, கிளம்பலாம் என்று உற்சாகமாக வெளியே வந்தான் வேலன். ஆனால் அவன் வெளியே வந்த அடுத்த நொடி சுடுகாட்டை சுற்றிலும் திடீரென்று 10-15 தீப்பந்தங்கள் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கின. டேய், நாங்க நினைச்ச மாதிரியே நகையை எடுக்க இந்த வெட்டியான் பைய திரும்பி வந்துட்டான்டா என்று ஆக்ரோஷமாக சத்தம் கேட்டது. பண்ணையாரின் தலைமை அடியாள் ரங்கன் கையில் பெரிய அரிவாளுடன் புதர்களுக்கு பின்னால் இருந்து வெளிப்பட்டான். அவனோட இன்னும் 10 பேர் கைகளில் தடிகளுடனும் ஆயுதங்களுடனும் வேலனையும் கருப்பு துணியால் முகம் மூடியிருந்த நிலாவையும் சூழ்ந்து கொண்டனர். வேலன் நகை மூட்டையை தன் இடுப்பில் இறுக்கி கொண்டு நிலாவை தன் முதுகுக்கு பின்னால் மறைத்து கொண்டான். ரங்கன் அண்ணே, நான் எந்த தப்பும் பண்ணல, என்னை விட்டுடுங்க என்றான் வேலன் கண்களில் கோபத்தோடு. டேய் திருட்டு பயலே, கஞ்சிக்கு வழி இல்லாத உனக்கு பண்ணையார் வீட்டு நகையை கேட்குதா? இப்போவே இவனை வெட்டி சாம்பலாக்குங்கடா. அப்புறம் அந்த மூட்டையில இருக்கிற நகையை எடுப்போம். கூட நிற்கிற அந்த பொம்பளை யாருடா? உன் கூட்டாளியா என்று ரங்கன் கத்தியபடி வேலனை நோக்கி கத்தியை ஓங்கினான். ரங்கனின் கத்தி வேலனின் மேல் பட போன அந்த மில்லி செகண்டில் வேலனின் முதுகுக்கு பின்னால் இருந்த நிலா நிறுத்துங்க என்று அலறியபடியே தன் முகத்தில் இருந்த கருப்பு துணியை சட்டென்று கீழே வீசினாள். நெருப்பின் வெளிச்சத்தில் நிலாவின் முகம் அப்பட்டமாக தெரிந்த அந்த நொடி சுடுகாடே ஒரு நிமிடம் மௌனத்தில் உறைந்தது. அரிவாளை ஓங்கிய ரங்கனின் கை அப்படியே காற்றிலேயே நின்றது. அவனது கண்கள் அதிர்ச்சியில் பிதுங்கின. கூட நின்ற அடியாட்கள் பயத்தில், ஐயோ பேய், பண்ணையார் வீட்டு பொண்ணு நிலா அம்மாவோட ஆவி நிக்குதுடா என்று அலறியபடி 4 அடி பின்னால் பாய்ந்தனர். இருவர் பயத்தில் கையில் இருந்த ஆயுதங்களையே கீழே போட்டுவிட்டு தரையில் விழுந்தனர். ஏனெனில் 3 நாட்களுக்கு முன்பு இதே சுடுகாட்டில் முறைப்படி சடங்குகள் செய்யப்பட்டு இவர்களது கையாலேயே சிதையின் மேல் கிடத்தப்பட்ட பிணம் நிலா. சாம்பலாகி போயிருக்க வேண்டிய பண்ணையார் வீட்டு பெண் இன்று பட்டுப்புடவையோடு பேரழகோடு தங்களது கண் முன்னால் உயிரோடு நிற்பதை அந்த முரடர்களால் நம்பவே முடியவில்லை. ரங்கன் அண்ணே, நான் பேய் இல்லை, நான் தான், எனக்கு உயிர் இருக்கு என்றாள் நிலா கம்பீரமான குரலில். அவளது குரலை கேட்டதும் ரங்கனுக்கு பாதி பயம் நீங்கி விஷயம் ஏதோ தப்பாக நடக்கிறது என்பது புரிந்தது. நிலா அம்மா, நீங்க உயிரோடு இருக்கீங்களா? அப்ப அன்னைக்கு சுடுகாட்டுல என்ன நடந்தது என்று கேட்டான். அன்னைக்கு எனக்கு பாம்பு கடிச்சப்போ நான் சாகல, மயக்கத்துல தான் இருந்தேன். இந்த வேளாதான் சிதை மூட்டும் போது எனக்கு உயிர் வந்ததை கண்டு பிடிச்சு என்னை காப்பாத்தினான். என் அப்பாவுக்கு உண்மை தெரிஞ்சா என்னை வாழ விட மாட்டாருன்னு தான் நாங்க நகரத்திற்கு ஓடினோம். என் அம்மாவுக்கு உண்மை தெரியும், அவங்க தான் இந்த நகையை கொடுத்தாங்க. எங்களை வாழ விடுங்க ரங்கனண்ணே என்று நிலா உண்மைகளை கூறினாள். நிலா உண்மையை சொன்னதும் ரங்கனின் பயம் முற்றிலும் மறைந்து அவனுக்குள் இருந்த நரிகுணம் விழித்து கொண்டது. அவன் விகாரமாக சிரிக்க தொடங்கினான்.
ஆகா, என்ன ஒரு கதை! பண்ணையார் வீட்டு பொண்ணு சாகாம உயிரோட தப்பி இருக்கா. அவளை இந்த வெட்டியான் பைய வச்சு குடும்பம் நடத்துறான். இது மட்டும் பெரிய பண்ணையாருக்கு தெரிஞ்சா அவரோட மானமே போயிடுமே. நிலா அம்மா, நீங்க உயிரோடு இருக்கிறது பண்ணையாருக்கு தெரிஞ்சா உங்களை அவரு கௌரவமா வீட்டுக்கு கூட்டிட்டு போக மாட்டாரு. குடும்ப மானத்துக்காக உங்க 2 பேரையும் இங்கே வெட்டி புதைக்கத்தான் பாப்பாரு என்றான் ரங்கன் தந்திரமாக. ரங்கன் தன் இடுப்பில் இருந்த மொபைல் போனை எடுத்து பண்ணையாருக்கு தகவல் கொடுக்க முயன்றான். டேய், இவனுங்க 2 பேரையும் புடிங்கடா. பண்ணையாருக்கு போன் பண்ணி விஷயத்தை சொல்றேன். இவங்களை வச்சு பண்ணையார்கிட்ட பல லட்சம் ரூபாயை நாம சுருட்டலாம் என்று கத்தினான். விஷயம் விபரீதமானதை உணர்ந்த வேலன் தன் கையில் இருந்த நகை மூட்டையை நிலாவிடம் தூக்கி வீசினான். நிலா, ஓடிடு, இவங்க கிட்ட மாட்டிக்காத என்று கத்தியபடியே புலி போல பாய்ந்து ரங்கனின் கையில் இருந்த போனை பிடுங்கி வீசி எறிந்தான். அடியாட்கள் வேலனை தாக்க தொடங்க நிலா அழுகையோடு சுடுகாட்டை விட்டு இருட்டுக்குள் ஓடத் தொடங்கினாள். வேலன் பண்ணையார் ஆட்களிடம் தனியாக மாட்டிக்கொண்டான். நிலா சுடுகாட்டை விட்டு தப்பி தன் தாயை அடைவாளா? பண்ணையாருக்கு இந்த உண்மை தெரிய வரும்போது அந்த மலை கிராமத்தில் என்ன நடக்கப் போகிறது? சுடுகாட்டில் வேலன் அடியாட்களிடம் இரத்த வெள்ளத்தில் மாட்டிக்கொள்ள நிலா நகை மூட்டையுடன் நள்ளிரவு மலையில் தன் தாயின் மடி தேடி ஓடினாள். அம்மா, கதவை திறமா என்று அவள் அலறிய போது பண்ணையார் வீட்டின் உள்ளே தூங்கிக் கொண்டிருந்த பெரிய பண்ணையார் விழித்து கொண்டார். நிலா உயிரோடு வந்த விஷயம் பண்ணையாருக்கு தெரிந்ததா? நிலாவை தப்பிக்க வைப்பதற்காக வேலன் பாய்ந்து சென்று ரங்கனின் மொபைல் போனை பிடுங்கி பாறையில் அடித்து உடைத்தான். போன் உடைந்த கோபத்தில் ரங்கன், டேய், இந்த வெட்டியான் பயல இன்னைக்கு உயிரோட விடாதீங்கடா, அடிச்சு கொல்லுங்கடா என்று கத்தினான். அடுத்த நொடி சுடுகாட்டு தீப்பந்த வெளிச்சத்தில் கொடூரமான சண்டை வெடித்தது. 5 முரடர்கள் வேலனை சூழ்ந்து கொண்டு தடிகளாலும் கட்டைகளாலும் தாக்கினர். வேலன் தன் பலமெல்லாம் திரட்டி அவர்களை திருப்பி அடித்தான். ஆனால் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் அவனால் ஈடு கொடுக்க முடியவில்லை. அவனது தலையிலும் முதுகிலும் பலத்த அடிகள் விழுந்து இரத்தம் ஆறாக கொட்டியது. ஆனாலும் அவனது கண்கள் இருட்டில் நிலா ஓடிய பாதையே பார்த்து கொண்டிருந்தன. நிலா, நீ எப்படியாவது தப்பிச்சிடு. உனக்கு உயிர் கொடுத்த இந்த வேலன் உனக்காக தன் உசிரையும் தருவான் என்று தன் மனதுக்குள் நினைத்து கொண்டான். ரங்கன் ஓங்கிய தடி வேலனின் தலையில் பலமாக பட அவன் சுடுகாட்டு மண்ணில் இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்தான். அவனது கண்கள் மெல்ல மூடினாலும் உதடுகள் நிலா என்றே முணுமுணுத்தன. அங்கே சுடுகாட்டில் வேலன் இரத்த வெள்ளத்தில் சரிந்து கிடக்க, இங்கே நிலா காட்டின் இருட்டு பாதையில் தறிக்கெட்ட ஓட்டம் ஓடிக்கொண்டிருந்தாள். அவளது பட்டுப்புடவை முள் புதர்களில் கிழிந்தது. கால்களில் செருப்பு இல்லாமல் கூர்மையான கற்களும் முட்களும் குத்தி ரத்தம் கசிந்தது. ஆனால் அவளுக்கு அந்த வலி தெரியவில்லை. வேலா, எனக்காக நீ அங்கே அடி வாங்குறிய வேலா, உனக்கு ஏதாச்சும் ஆனா நான் உயிரோட இருக்க மாட்டேன் என்று கதறி அழுது கொண்டே ஓடினாள். அவளது கைகளில் இருந்த நகை மூட்டை அவளுக்கு பாரமாக தெரியவில்லை. மாறாக அது வேலன் அவளிடம் ஒப்படைத்த அவளது வாழ்க்கையின் நம்பிக்கை. நள்ளிரவு 2 மணி அளவில் எப்படியோ காட்டின் எல்லையை கடந்து தன் சொந்த கிராமத்திற்குள் நுழைந்தாள். ஊரே நிசப்தமாக உறங்கிக் கொண்டிருந்தது. நிலா மெதுவாக நிழல் போல மறைந்து தன் வீடான பண்ணையார் வீட்டின் பின்புற வாசலை வந்தடைந்தாள். அவளது இதயம் நிமிடத்திற்கு 100 முறை அடித்து கொண்டது. ஏனெனில் அந்த வீட்டிற்குள் அவளது தந்தை பெரிய பண்ணையார் தூங்கிக் கொண்டிருக்கிறார். அவளுக்கு தெரியும், தன் தந்தை குடும்ப மானத்திற்காக எதையும் செய்ய துணியும் ஒரு கொடூரமான மனிதன் என்று. நிலா நடுங்கும் கைகளுடன் பின்புற கதவை மென்மையாக தட்டினாள். அம்மா, அம்மா, கதவை திறமா, நான் நிலா வந்திருக்கேமா என்று விம்பினாள். வீட்டின் உள்ளே மகள் இறந்த துக்கத்தில் தூக்கம் இல்லாமல் அழுது கொண்டிருந்த நிலாவின் தாய்க்கு பின்புற கதவில் ஏதோ மெல்லிய சத்தம் கேட்பது போல இருந்தது. யாராக இருக்கும் என்று பயந்து கொண்டே வந்து கதவை திறந்தாள். நெருப்பு வெளிச்சத்தில் கிழிந்த புடவையோடும் முகமெல்லாம் வியர்வையோடும் அழுது கொண்டே நின்ற தன் மகள் நிலாவை கண்டதும் அந்த தாய் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனாள். நிலா, மகளே என்று கத்த போனவளின் வாயை நிலா தன் கைகளால் டக்கென்று பொத்தினாள். அம்மா, சத்தம் போடாதம்மா, அப்பா விழிச்சுக்க போறாரு என்று அழுது கொண்டே கூறினாள். தாய் நிலாவை அப்படியே வீட்டுக்குள்ளே இழுத்து கதவை பூட்டி அவளை கட்டி பிடித்து கொண்டு நெஞ்சு உருக அழுதாள். என் ராசாத்தி, நீ நகரத்துல பத்திரமா இருப்பேன்னு தானே நினைச்சேன். ஏண்டி இந்த நள்ளிரவுல இப்படி இரத்த காயங்களோட ஓடி வந்த? உன்னை யாடி இந்த நிலைக்கு ஆளாக்குனா என்று பதறினாள். நிலா அழுது கொண்டே சுடுகாட்டில் நடந்த சம்பவங்களை கூறினாள். அம்மா, நாங்க இந்த நகை மூட்டையை எடுக்கத்தான் சுடுகாட்டுக்கு வந்தோம். ஆனா அப்பா ஆளுங்க எங்களை வளைச்சிட்டாங்க. ரங்கன் என்னை அடையாளம் கண்டு பிடிச்சிட்டாமா. எங்களை தப்பிக்க வைக்க அந்த வேலா தனியா நின்று சண்டை போட்டாமா. அவனுங்க வேலாவை அடிச்சே கொன்னுடுவாங்க போல இருக்குமா. எனக்கு பயமா இருக்குமா என்று தாயின் மடியில் சாய்ந்து கதறினாள்.
தாயும் மகளும் அழுது கொண்டிருந்த அதே நொடியில் வீட்டின் ஹாலில் திடீரென்று விளக்கு எரியும் சத்தம் கேட்டது. டக் டக் என்று பண்ணையாரின் காலடி சத்தம் அவர்கள் இருக்கும் அறையை நோக்கி நெருங்கியது. நிலாவின் தாய் பதறிப்போய் நிலாவை அங்கிருந்த ஒரு பெரிய மர அலமாரியின் மறைவிற்குள் தள்ளி பூட்டினாள். நக மூட்டையை ஒரு பாய்க்கு அடியில் ஒளித்து வைத்தாள். அடுத்த நொடி பெரிய பண்ணையார் கையில் டார்ச் லைட்டுடன் அங்கே வந்து நின்றார். என்ன கவிதா, இந்த நள்ளிரவு நேரத்துல இங்க என்ன பண்ற? யாரோ அழுகிற சத்தம் கேட்டுதே, யார் அது என்று பண்ணையார் சந்தேகத்தோடு தன் மனைவியை பார்த்து கேட்டார். நிலாவின் தாய் தன் கண்ணீரை துடைத்து கொண்டு, ஒண்ணுமில்லைங்க, நம்ம நிலாவோட ஞாபகம் வந்துச்சு, அதான் நெஞ்சு பொறுக்காம அழுதுகிட்டே குளக்கடை பக்கம் வந்தேன் என்று உடம்பெல்லாம் நடுங்க பொய் சொன்னாள். பண்ணையார் அவளை உற்று பார்த்தார். அப்போது வீட்டின் முன் வாசல் கதவு பலமாக தட்டப்பட்டது. ஐயா, பண்ணையார் ஐயா, கதவை திறங்க, சுடுகாட்டில் இருந்து ரங்கன் வந்திருக்கேயா, ஒரு பெரிய உண்மை தெரிஞ்சிருச்சு என்று ரங்கனின் சத்தம் வெளியே கேட்டது. அலமாரியில் உள்ளே இருந்த நிலாவுக்கு மூச்சு நின்றுவிடும் போலிருந்தது. ரங்கன் வந்து விட்டான். அவன் வேலனை என்ன செய்தான்? பண்ணையாரிடம் நிலா உயிரோடு இருக்கும் உண்மையை சொல்ல போகிறானா? ரங்கன் பண்ணையாரிடம் நிலா உயிரோடு இருக்கும் ரகசியத்தை கூறப் போகிறானா? அலமாரிக்குள் இருக்கும் நிலா தன் தந்தையிடம் மாட்டிக்கொள்வாளா? இரத்த வெள்ளத்தில் சுடுகாட்டில் கிடக்கும் வேலனின் நிலை என்ன? ஐயா, சுடுகாட்டில் ஒரு விசித்திரம் நடந்துச்சு என்று ரங்கன் கத்திய போது அங்கே ஒரு புதிய துரோகம் வெளிச்சத்திற்கு வந்தது. நிலாவை கொன்றது பாம்பு இல்லை, அவளது சொந்த மாமனின் சதி என்ற அதிர்ச்சி உண்மை வேலனுக்கு எப்படி தெரிய வந்தது? மரணத்தின் விளிம்பில் இருக்கும் வேலன் என்ன செய்ய போகிறான்? பெரிய பண்ணையார் முன்வாசல் கதவை திறந்து ரங்கனை உள்ளே அழைத்தாள். அலமாரிக்குள் ஒளிந்திருந்த நிலாவுக்கும் வெளியே நின்ற அவளது தாய்க்கும் உடம்பெல்லாம் நடுங்கியது. என்னடா ரங்கன், இந்த நள்ளிரவுல பதற்றமா வர? சுடுகாட்டு அந்த வெட்டியான் பைய வேலன் மாட்டனானா? என் பொண்ணோட நகை எங்கே என்று பண்ணையார் அதிகாரமாக கேட்டார். ரங்கன் பேச தொடங்கும் முன்பு அவனது கண்கள் ஹாலில் நின்ற பண்ணையாரின் தம்பியும் நிலாவின் சொந்த மாமனுமான சிவலிங்கத்தை பார்த்தன. சிவலிங்கத்தின் கண்களில் ஒரு கொலைவெறி மிரட்டல் இருந்தது. ரங்கன் நரித்தனமாக தன் பேச்சை மாற்றினான். ஐயா, அந்த வெட்டியான் பைய வேலன் சுடுகாட்டுக்கு வந்தாயா? நாங்க அவனை வளைச்சிட்டோம். ஆனா அவன் கூட ஒரு பொம்பளையும் வந்திருந்தா. அவ முகத்தை மூடி இருந்தா. நாங்க பிடிக்க போனப்போ அந்த பைய எங்களை அருவாளை காட்டி மிரட்டிட்டு அந்த நகை மூட்டையையும் எடுத்துக்கிட்டு அந்த பொம்பளையோட காட்டுக்குள்ள ஓடிட்டாயா? நான் உங்ககிட்ட ஆட்களை கூட்டிட்டு போகலாம்னு தான் ஓடி வந்தேன் என்று அப்பட்டமாக பொய்யை கூறினான். அலமாரிக்குள் இருந்த நிலாவுக்கு அப்போதுதான் மூச்சு வந்தது. ரங்கன் ஏன் நிலா உயிரோடு இருக்கும் உண்மையை சொல்லவில்லை? ஏனெனில் ரங்கனுக்கு நிலாவை விட அந்த நகை மூட்டையின் மீதுதான் கண். பண்ணையாரிடம் உண்மையை சொன்னால் நகைகள் பண்ணையாருக்கு போய்விடும். அதே சமயம் நிலாவின் மாமன் சிவலிங்கத்திற்கும் இதில் தொடர்பு இருந்தது. டேய், என் வீட்டு நகையை எடுத்துட்டு ஓடிட்டானா? விடாதீங்கடா, ஊர் ஆட்களை திரட்டுங்க. விடியறதுக்குள்ள அந்த வெட்டியான் பயலையும் அவன் கூட இருக்கிறவங்களையும் வெட்டி சாய்க்கணும் என்று பண்ணையார் கர்ஜித்தார். அங்கே கிராமத்தில் வேட்டை தொடங்க இங்கே சுடுகாட்டில் பலத்த மழை கொட்டி கொண்டிருந்தது. சாம்பல் மேட்டுக்கு அருகில் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்த வேலனின் மேல் குளிர்ந்த மழை நீர் பட்டதும் அவனுக்குள் இருந்த உயிர் மெல்ல விழித்து கொண்டது. நிலா என்று முணுமுணுத்தபடியே மூச்சிறைக்க எழுந்து அமர்ந்தான். அவனது தலையில் இருந்து வழிந்த இரத்தம் மலையோடு கலந்து மண்ணில் உறைந்திருந்தது. தன் காயங்களை பொருட்படுத்தாமல் தடுமாறி எழுந்தான். நிலா பத்திரமாக தன் தாயிடம் போயிருப்பாளா? அவளை இந்த ஊர் மிருகங்கள் சும்மா விடாதே. நிலாவை காப்பாற்ற வேண்டுமானால் தான் உயிர் வாழ வேண்டும் என்ற வெறி அவனுக்குள் இரத்தமாய் ஓடியது. மெல்ல தன் குடிலுக்குள் சென்று தன் தந்தை பில்லி சூனியத்திற்கு பயன்படுத்தும் சில மூலிகை சாறுகளை எடுத்து தலையில் ஊற்றி கொண்டான். எரிச்சல் உடம்பை உலுக்கினாலும் அவனது கண்கள் தீப்பந்தமாய் மாறின. அப்போது குடிலின் வாசலில் ஒரு நிழல் ஆடியது. வேலன் சட்டென்று தன் கையில் வெட்டியான் அருவாளை எடுத்தான். உள்ளே வந்தது பண்ணையார் வீட்டு விசுவாசியான ஒரு பழைய வேலைக்கார கிழவன். அவன் வேலனின் மேல் பரிதாபப்பட்டு ஓடி வந்திருந்தான். வேலா, தம்பி, உசுரோட இருக்கியா? இங்க நிக்காத, ஓடிடு. பண்ணையார் ஆளுங்க உன்னை தேடி வராங்க. ஆனா அதை விட ஒரு பெரிய கொடுமை தம்பி. நம்ம நிலா அம்மாவை அந்த பாவி சிவலிங்கம் தான் பாம்பு கடிக்க வச்சு கொன்னு இருக்கான். இப்போ நிலா அம்மா உயிரோட இருக்கிற விஷயம் ரங்கனுக்கு தெரிஞ்சு அவன் சிவலிங்கத்தை மிரட்டி பணம் பறிக்க பார்க்கிறான்டா என்று அந்த பெரிய ரகசியத்தை உடைத்தான். வேலனின் நெஞ்சம் அதிர்ச்சியில் உறைந்தது. நிலாவுக்கு பாம்பு கடித்தது தற்செயல் அல்ல, அது திட்டமிட்ட கொலை. பண்ணையாரின் தம்பி சிவலிங்கத்திற்கு பல கோடிகள் கடன் இருந்தது.
பண்ணையாரின் ஒற்றை வாரிசான நிலா இறந்துவிட்டால் மொத்த சொத்தும் தனக்கு வரும் என்று கணக்கு போட்டான். அதற்காக அக்ரகாரத்து தேவதை நிலா தூங்கிக் கொண்டிருந்த போது ஒரு விஷப்பாம்பை அவளது அறைக்குள் விட்டு கடிக்க வைத்திருந்தான். இப்போது நிலா உயிரோடு தப்பிய விஷயம் ரங்கனுக்கு தெரிந்துவிட்டதால் ரங்கன் பண்ணையாரிடம் உண்மையை சொல்லாமல் மறைத்து சிவலிங்கத்தை மிரட்டி 5 லட்சம் பணம் வாங்கி கொண்டு சுடுகாட்டில் இருந்து கிளம்பி இருக்கிறான். உண்மை தெரிந்ததும் வேலனின் ரத்தம் கொதித்தது. என் நிலாவையா கொல்ல பார்த்தீங்க? சொத்துக்காக ஒரு பெண்ணின் உயிரோடு விளையாடிய உங்களை நான் சும்மா விடமாட்டேன் என்று அரிவாளை பாறையில் தேய்த்தான். வேலன் சுடுகாட்டு இருட்டில் இடி மின்னலோடு அந்த வெட்டியானின் பழிவாங்கல் சபதம் பிறந்தது. பண்ணையார் ஆட்கள் காட்டை நோக்கி தேட சென்ற சமயம் பார்த்து வேலன் ரகசியமாக பண்ணையார் வீட்டின் பின்புற தோட்டத்திற்குள் நுழைந்தான். அலமாரியிலிருந்து தன் தாயின் உதவியோடு தப்பிய நிலா குளக்கடை பக்கம் வந்தபோது வேலனை கண்டு ஓடி வந்து அவனது நெஞ்சில் சாய்ந்தாள். வேலா, உனக்கு இவ்வளவு காயங்களா என்று அழுது கொண்டே அவனது முகத்தை தொட்டாள். நிலா, அழுறதுக்கு இது நேரமில்லை. உனக்கு ஒரு உண்மை தெரியணும். உன்னை கடித்தது சாதாரண பாம்பு இல்லை. உன் சொந்த மாமன் சிவலிங்கம்தான் சொத்துக்காக உன்னை கொல்ல பார்த்திருக்கிறான் என்றான் வேலன். அந்த வார்த்தையை கேட்டதும் நிலாவின் அழுகை சட்டென்று நின்றது. அவளது கண்கள் அப்படியே பழிவாங்கும் காளியைப் போல சிவந்தன. இதுவரை பயந்து நடுங்கிய அந்த பண்ணையார் வீட்டு தேவதை தன் சொந்த மாமனின் துரோகத்தை கேட்டதும் ஒரு உக்கிரமான தேவதையாக மாறினாள். என் அப்பாவையே ஏமாத்தி என்னை சாம்பலாக்க பார்த்த அந்த பாவி சிவலிங்கத்தை நான் சும்மா விடமாட்டேன் வேலா. செத்தவள் என்று நினைக்கும் என் அழகையே அவனுக்கு பலிபீடமாக்குவேன். அவனை என் வலைக்குள் விழ வச்சு அவன் கையாலேயே அவன் செஞ்ச பாவத்தை ஒப்புக்கொள்ள வைக்கிறேன் என்று நிலா தன் முந்தானையை இடுப்பில் முடிச்சிட்டாள். வேலனும் நிலாவும் இணைந்து அந்த துரோகிகளை அழிக்க போட்ட அந்த விசித்திரமான நள்ளிரவு திட்டம் என்ன? நிலா எப்படி தன் அழகை பயன்படுத்தி மாமனை தன் வலைக்குள் விழ வைக்கப் போகிறாள்? நிலா, உன் மாமன் சிவலிங்கம் ஒரு காம வெறியன். பணம் பொம்பலன்னா அவனுக்கு உசுறு. நீ உயிரோடு இருக்கிறாய் என்று ஊருக்குள் தெரிந்தால் அவன் தப்பித்து விடுவான். அதனால் நீ செத்துப்போன ஒரு ஆவியாகவோ அல்லது ஒரு அமானுஷ்ய அழகியாகவோ அவன் முன்னால் போய் நிற்க வேண்டும். அவனது காம ஆசையை தூண்டி அவன் செய்த குற்றத்தை அவன் வாயாலேயே ஒப்புக்கொள்ள வைக்க வேண்டும் என்று வேலன் தன் திட்டத்தை கூறினான். வேலன் தன் இடுப்பில் இருந்த ஒரு சிறிய மூலிகை விஷ பாட்டிலை தந்தான். இதை அவனது சாராயத்தில் கலந்துவிடு. உடல் தற்காலிகமாக பக்கவாதம் வந்து முடங்கிவிடும். ஆனால் அவனால் பேச முடியும். அதற்குள் நாம் உண்மையை வரவழைக்க வேண்டும் என்றான். பயந்து நடுங்கிய பண்ணையார் வீட்டு பெண் நிலா இன்று தன் கற்பையும் உயிரையும் காக்க ஒரு மாய மோகினியாக மாற சம்மதித்தாள். வேலன் அவளை பத்திரமாக தோட்டத்து அறையில் மறைத்து வைத்தான். அன்று நள்ளிரவு 12 மணி. பெரிய பண்ணையாரும் ஊர் ஆட்களும் இன்னும் காட்டில் வேலனை தேடிக்கொண்டிருந்தனர். வீட்டில் யாரும் இல்லாத தைரியத்தில் சிவலிங்கம் தன் அறையில் அமர்ந்து மது அருந்தி கொண்டிருந்தான். ரங்கனுக்கு 5 லட்சம் பணம் கொடுத்த ஆத்திரம் அவனுக்குள் இருந்தது. எல்லாம் அந்த நிலா பிணத்தால வந்தது என்று முணுமுணுத்தான். அப்போது அவனது அறையின் கதவு லேசான காற்றுடன் திறந்து மூடியது. காற்றில் ஒரு விசித்திரமான மல்லிகைப்பூ வாசனையும் சாம்பல் வாசனையும் கலந்திருந்தது. ஜன்னல் திரைக்கு பின்னால் ஒரு பெண்ணின் உருவம் அசைவது அவனுக்கு தெரிந்தது. யார் அது? இந்த நேரத்துல யாரு என் அறைக்குள்ள வந்தது என்று சிவலிங்கம் தடுமாற்றத்துடன் எழுந்து நின்றான். திரையை விலக்கி கொண்டு வெளியே வந்தாள் நிலா. அவளது நெற்றியில் நீல நிற பொட்டு, உதட்டில் ஒரு விகாரமான புன்னகை, முந்தானை லேசாக விலகி அவளது பேரழகு அந்த மங்கலான வெளிச்சத்தில் சிவலிங்கத்தின் கண்களை கூச செய்தது. மாமா, என்னை மறந்துட்டீங்களா? சொத்துக்காக என்னை அந்த பாழாய் போன பாம்பு கடிக்க வச்சிங்களே, இப்போ உங்க நிலா உங்ககிட்டயே வந்துட்டேன் மாமா என்று குலைந்த குரலில் பேசினாள் நிலா. நிலாவை கண்டதும் சிவலிங்கம் பயத்தில் அலற போனான். ஐயோ பேய், நிலா பேய் வந்துடுச்சு என்று தரையில் விழுந்து பின்னோக்கி நகர்ந்தான். ஆனால் நிலா விடவில்லை. மெல்ல நடந்து சென்று அவனது அருகில் அமர்ந்தாள். அவளது குளிர்ச்சியான கைகள் அவனது நெஞ்சை தொட்டன. பயப்படாத மாமா, நான் பேய் இல்லை. அன்னைக்கு சுடுகாட்டுல நெருப்பு வைக்கும் போது எனக்கு உயிர் வந்துடுச்சு. ஆனா நான் ஊருக்குள்ள வந்தா என் அப்பா என்னை ஏத்துக்க மாட்டாரு. எனக்கு இப்போ பணமும் வேணும், ஒரு துணையும் வேணும். என் அப்பாவை விட நீங்க தானே மாமா எனக்கு எல்லாமே என்று காம பார்வையால் அவனது புத்தியை மயக்கினாள். செத்துப்போன நிலா உயிரோடு வந்து தன் அழகை அள்ளித்தர தயாராக நிற்பதை பார்த்ததும் சிவலிங்கத்திற்குள் இருந்த காம மிருகம் பயத்தை முற்றிலும் மறக்கடித்தது. நிலா, நீ நிஜமாவே உயிரோடு தான் இருக்கியா? ஆமாடி, உன் அப்பன் சொத்து எல்லாம் எனக்கு வரணும்னு தான் உன்னை கொல்ல பார்த்தேன். ஆனா நீ
இவ்வளவு அழகா என் முன்னாடி வந்து நிப்பேன்னு நினைக்கலடி என்று அவளை அணைக்க பாய்ந்தான். இருங்க மாமா, அவசரம் என்ன, இந்த மதுவை குடிங்க என்று மேஜையில் இருந்த சாராய கோப்பையை எடுத்தாள் நிலா. அவனுக்கு தெரியாமல் வேலன் கொடுத்த அந்த மூலிகை விஷத்தை அதில் கலந்து அவனது உதடுகளில் வைத்தாள். அவளது அலைகள் மயங்கி சிவலிங்கம் அந்த மதுவை முழுமையாக குடித்து முடித்தான். மதுவை குடித்த அடுத்த 5வது நிமிடம் சிவலிங்கத்தின் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்தது. அவனது கைகளும் கால்களும் அப்படியே மரத்து போயின. நாற்காலியில் இருந்து அவனால் ஒரு அங்குலம் கூட அசைய முடியவில்லை. நிலா, என் உடம்புக்கு என்னாச்சு? என்னால் அசைய முடியலடி, என்ன பண்ணன எனக்கு என்று சிவலிங்கம் பயத்தில் கத்தினான். அப்போது அறையின் இருட்டு மூலையில் இருந்து பலத்த இடி சத்தத்துடன் கதவை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்தான் வேலன். அவனது கையில் எரியும் தீப்பந்தமும் கூர்மையான வெட்டியான் அரிவாளும் இருந்தன. அவனது தலையில் இருந்த காயத்திலிருந்து இன்னும் ரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. டேய் சிவலிங்கம், நிலாவுக்கு பாம்பு கடிச்சப்போ அவ உடம்பு எப்படி மரத்து போச்சோ அதே மாதிரி இப்போ உன் உடம்பு மரத்து போச்சுடா. சொத்துக்காக பெத்த மகளையே கொல்ல பார்த்த உன் அண்ணன் பெரிய பண்ணையார் இப்போ இங்க வந்துகிட்டு இருக்காரு. நீ செஞ்ச துரோகத்தை இப்போ அவரு முன்னாடியே நீ ஒப்புக்கொள்ள போற என்று வேலன் கர்ஜித்தான். நிலா தன் இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்து சிவலிங்கத்தின் கழுத்தில் வைத்தாள். சொல்லு மாமா, என் அப்பா கிட்ட நீ தானே என்னை கொல்ல சொன்னேன்னு உண்மையை சொல்லு, இல்லனா இந்த சுடுகாட்டு வெட்டியான் அரிவாள் உன் தலையை துண்டிக்கும் என்று கத்தினாள். சிவலிங்கம் மரண பயத்தில் நடுங்கினான். அதே நேரத்தில் வீட்டின் வெளியே பண்ணையாரின் கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. பெரிய பண்ணையார் உள்ளே வரும்போது சிவலிங்கம் உண்மையை ஒப்புக்கொள்வானா? வேலனும் நிலாவும் பண்ணையாரிடம் மாட்டிக்கொள்வார்களா? அல்லது துரோகிக்கு சரியான தண்டனை கிடைக்குமா? வெளியே பெரிய பண்ணையாரின் காலடி சத்தம். உள்ளே மரண பயத்தில் முடங்கி கிடக்கும் துரோகி சிவலிங்கம். அதே நள்ளிரவில் பெற்ற தாயை சந்திக்க நிலா எடுத்த அந்த விபரீத முடிவு. என் மகளே என்று கதறி அழுத தாயின் கண்ணீர் எப்படி ஒரு பழிவாங்கும் ஆயுதமாக மாறியது. பண்ணையார் கதவை திறந்த அந்த நொடி சிவலிங்கத்தின் அறைக்கு வருவோம். வெளியே பண்ணையாரின் கார் சத்தம் கேட்டு வேலன் சட்டென்று கதவின் பின்னால் மறைந்தான். நிலாவும் அவளது தாய் கவிதாவும் சிவலிங்கத்தின் படுக்கைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டனர். பெரிய பண்ணையார் கையில் துப்பாக்கியுடன் அறைக்குள் நுழைந்தார். டேய் சிவலிங்கம், அந்த வெட்டியான் பைய வேலன் காட்டுல எங்கேயும் இல்லடா, ரங்கன் ஏதோ பொய் சொல்றான்னு எனக்கு தோணுது என்று சொல்லிக்கொண்டே தம்பியின் அருகில் வந்தார். நாற்காலியில் சிவலிங்கம் வியர்த்து விறுவிறுத்து கண்கள் மட்டும் பிதுங்க கிடப்பதை கண்டு பண்ணையார் அதிர்ந்தார். டேய், உனக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி கிடக்க என்று உலுக்கினார். அப்போது அறையின் விளக்குகள் அணைந்து எரிய தொடங்கின. ஜன்னல் கதவுகள் பலமாக அடித்து கொண்டன. இருட்டில் இருந்து அப்பா என்ற ஒரு மெல்லிய குரல் கேட்டது. பண்ணையார் திடுக்கிட்டு திரும்பினார். அங்கே பட்டுப்புடவை உடுத்தி நெற்றியில் நீல நிற பொட்டுடன் தன் மகள் நிலா நிற்பதை கண்டார். அவளுக்கு பின்னால் அவனது மனைவி கவிதாவும் கையில் இரத்த கரை படிந்த அரிவாளுடன் வேலனும் நின்றிருந்தனர். நிலா, மகளே, நீ ஆவியா வந்து இருக்கியா என்று பண்ணையார் பயத்தில் பின்வாங்க தன் கையில் இருந்த துப்பாக்கி வேலனை நோக்கி காட்டினார். கை வைக்காதீங்க என்று கவிதா கத்தினாள். உங்க துப்பாக்கி குண்டு பாய வேண்டியது இந்த வெட்டியான் மேல இல்ல, இதோ நாற்காலியில முடங்கி கிடக்கிறாரே உங்க அருமை தம்பி, அவன் மேல உங்க ஒத்த மகளை பாம்பு விட்டு கொன்ன பாவி இவன்தான் என்று கவிதா கதறினாள். என்னடி சொல்ற என்று பண்ணையார் அதிர்ச்சியில் உறைந்தார். அப்போது வேலன் சிவலிங்கத்தின் தலையை பின்னுக்கு இழுத்து அவனது கழுத்தில் அரிவாளை வைத்தான். பண்ணையாரே, உங்க தம்பிக்கு நான் கொடுத்த மூலிகை விஷம் இன்னும் கொஞ்சம் நேரத்துல அவனோட இதயத்தை நிறுத்த போகுது. சாகிறதுக்குள்ள உண்மையை சொல்லுடா சிவலிங்கம், இல்லனா நரகத்துல கூட உனக்கு இடம் கிடைக்காது என்று கத்தினான் வேலன். மரண பயமும் விஷத்தின் வீரியமும் சிவலிங்க நாவை கட்டவிழ்த்தது. அசைய முடியாத நிலையிலும் அவன் கதறினான். அண்ணே, என்னை மன்னிச்சிடுனே. ஆமாண்ணே, உன் சொத்து முழுக்க எனக்கு வரணும்னு தான் அன்னைக்கு ராத்திரி நிலா அறைக்குள்ள விஷப்பாம்பை விட்டேன். அவ செத்துட்டான்னு நினைச்சேன். ஆனா அவ உசுரோட தப்பிச்சு இப்போ என்னை விஷம் வச்சு கொல்ல பார்க்கிறானே. என்னை எப்படியாச்சும் காப்பாத்துனே என்று அழுது கொண்டே உண்மையை ஒப்புக்கொண்டான். தன் தம்பியின் வாயாலேயே அந்த துரோகத்தை கேட்டதும் பெரிய பண்ணையாரின் கண்கள் சிவந்தன. பெற்ற மகளை விட இந்த உலகத்தில் அவனுக்கு எதுவும் பெரிதாக தெரியவில்லை. தம்பி என்று பாராமல் அவனுக்குள் இருந்த கோபம் எரிமலையாக வெடித்தது. டேய் பாவி, என் மகளையே கொல்ல பார்த்தியடா.
உன்னை என் கையாலேயே சுட்டு கொல்றேண்டா என்று கத்தியபடியே துப்பாக்கியை சிவலிங்கத்தின் நெற்றியில் வைத்தார் பண்ணையார். டமார் டமார் என்று இருமுறை தோட்டாக்கள் வெடிக்கும் சத்தம் அந்த நள்ளிரவில் கிராமத்தையே உலுக்கியது. சிவலிங்கத்தின் தலை அப்படியே சரிந்தது. துரோகிக்கு சரியான தண்டனை கிடைத்தது. துப்பாக்கியை கீழே போட்ட பண்ணையார் ஓடி வந்து தன் மகள் நிலாவை கட்டிப்பிடித்து கொண்டார். மகளே, என்னை மன்னிச்சிடு என்று அழுதார். பின் வேலனை பார்த்து, தம்பி, என் மகளை காப்பாத்தின உன்னை நான் தப்பா நினைச்சிட்டேன்டா என்று கை கூப்பினார். ஆனால் கதை இத்தோடு முடியவில்லை. பண்ணையார் வீட்டில் துப்பாக்கி சத்தம் கேட்டதும் கிராமத்து ஆட்களும் ரங்கனும் வீட்டை நோக்கி ஓடி வரும் சத்தம் கேட்கிறது. ரங்கன் இன்னும் நகைகளுடன் தப்பிக்க பார்க்கிறான். அடுத்ததாக நிலாவும் வேலனும் இணைந்து அந்த நரிகுண ரங்கனை எப்படி வேட்டையாடப் போகிறார்கள்? இந்த விசித்திர காதல் கதை எப்படி சுமூகமாக முடிய போகிறது? துப்பாக்கி சத்தம் கேட்டு அக்ரஹாரத்து தெருவே பண்ணையார் வீட்டு வாசலில் திரண்டிருந்தது. கையில் நக மூட்டையோடு கூட்டத்திற்குள் நரி போல பதுங்கி வந்திருந்தான் ரங்கன். சிவலிங்கம் செத்துவிட்டான் என்ற தைரியத்தில் பண்ணையாரே, அந்த வெட்டியான் வேலன் உங்க தம்பியை கொன்னுட்டு நிலா அம்மாவோட நகையையும் திருடிட்டு ஓடிட்டான் என்று ரங்கன் வெளியே நின்று கத்தினான். ஆனால் அறையின் கதவை திறந்து கொண்டு பெரிய பண்ணையார் வெளியே வந்தபோது ஊரே ஸ்தம்பித்தது. அவருக்கு பின்னால் பட்டுப்புடவையில் கம்பீரமாக உயிரோடு நடந்து வந்தாள் நிலா. அவளுக்கு பக்கத்தில் கையில் இரத்த கரை படிந்த வெட்டியான் அருவாளுடன் நின்றிருந்தான் வேலன். டேய் ரங்கன், என் தம்பி சிவலிங்கத்தை சுட்டது இந்த வேலன் இல்லை, நான் தாண்டா என்று பண்ணையார் கர்ஜித்தார். என் மகளை சொத்துக்காக பாம்பு வச்சு கொன்ன துரோகி என் தம்பி. அவனுக்கு துணையா இருந்து என் வீட்டு நகைகளை திருடிட்டு ஓடுன நரி நீதானடா என்று பண்ணையார் கத்தினார். உண்மை அம்பலமானதை உணர்ந்த ரங்கன் கூட்டத்தை தள்ளி கொண்டு ஓட பார்த்தான். ஆனால் புலி போல பாய்ந்த வேலன் ஒரே எட்டில் ரங்கனை மடக்கி தரையில் தள்ளினான். அவனது காலால் ரங்கனின் நெஞ்சை மிதித்து கழுத்தில் அரிவாளை வைத்தான். இடுகாட்டு பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்பட்டு ஒரு பெண்ணின் சடலத்தையே ஏலம் பேச பார்த்த உனக்கு சுடுகாட்டில் தாண்டா இடம் என்று வேலன் கத்த ஊர் ஆட்களே ரங்கனை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைக்க வளைத்தனர். எல்லாம் சுமூகமாக முடிந்தது. பண்ணையார் வேலனின் கைகளை பற்றி கண்ணீர் விட்டார். தம்பி, என் மகளோட உசுரை காப்பாத்தின தெய்வம்டா நீ. சாதி சனம் எல்லாம் இந்த சுடுகாட்டு சாம்பலுக்கு முன்னாடி ஒண்ணுமில்லைன்னு இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேன். நீயே என் மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வரணும்டா என்று உருகினார். நிலா நாணத்துடன் தன் பேரழகிய கண்களால் வேலனை பார்த்தாள். வேலனும் அவளது கைகளை பற்றி கொண்டான். ஊரே இந்த விசித்திர காதலை வியந்து பார்த்தது. ஆனால் அங்கேதான் அரங்கேறியது அந்த யாரும் எதிர்பார்க்காத மகா திருப்பம். அன்று இரவு அக்ரஹாரமே அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது. பண்ணையார் வீட்டில் விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்தன. சுடுகாட்டின் குடிலில் வேலன் தனியாக அமர்ந்து தீப்பந்தத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தான். அவனது முகத்தில் எப்போதும் இருக்கும் அந்த பாசமோ சாந்தமோ இப்போது இல்லை. அவனது உதடுகளில் ஒரு விகாரமான தந்திரமான புன்னகை அரும்பியது. அப்போது இருட்டில் இருந்து பட்டுப்புடவையின் சலசலப்பு சத்தம் கேட்டது. உள்ளே நுழைந்தாள் நிலா. அவளது கையில் பண்ணையார் வீட்டு பூர்வீக சொத்து பத்திரங்களும் கோடிக்கணக்கான நகைகள் இருந்தன. அவள் நேராக வந்து வேலனின் மார்பில் சாய்ந்து அட்டை பூச்சி போல கட்டிக்கொண்டாள். அவளது கண்களில் இருந்த அந்த பண்ணையார் வீட்டு தேவதை மறைந்து ஒரு பக்கா கிரிமினல் குணம் அங்கே தெரிந்தது. வேலன், நம்ம திட்டம் ஜெயிச்சிடுச்சுடா என்று நிலா குதூகலமாக கூறினாள். ஆம், நிலாவை கடித்தது தற்செயலான பாம்பு அல்ல. அதை சிவலிங்கம் அனுப்பவும் இல்லை. நிலாவுக்கும் இந்த சுடுகாட்டு வெட்டியான் வேலனுக்கும் இடையே பல வருடங்களாக ரகசிய காதல் இருந்தது. பண்ணையாரின் கோடிக்கணக்கான சொத்துக்களை தங்களுக்குள் சுருட்ட அவர்கள் போட்ட மாஸ்டர் பிளான் தான் இது. அக்ரஹாரத்து தேவதையான நிலா தன் மாமனின் காம புத்தியை பயன்படுத்தி அவனது அறையினுள் தானே ஒரு விஷப்பாம்பை கொண்டு வந்து கடிக்க வைத்து கொண்டாள். வேலன் கொடுத்த மூலிகை மருந்து அவளது உயிரை காப்பாற்றியது. சிவலிங்கத்தின் மீது பழியை போட்டு பண்ணையாரின் கைகளாலேயே அவனை கொல்ல வைத்ததும் நிலா மற்றும் வேலனின் கூட்டு சதிதான். இப்போது பண்ணையாரின் மொத்த சொத்தும் நகைகளும் நிலாவின் கையில். பண்ணையார் தங்களை எதிர்த்தால் அவரையும் தீர்த்து கட்ட அவர்கள் தயாராக இருந்தனர். இனி இந்த ஊரும் நம்ம கைக்குள்ள, இந்த சொத்தும் நம்ம கைக்குள்ள என்று நிலா கூற வேலன் அவளது இடுப்போடு சேர்த்து இறுக்கி அணைத்து, இடுகாட்டு தேவதையோட உண்மையான ஆட்டம் இனிமேதான் ஆரம்பம் என்று தீப்பந்தத்தை நோக்கி பார்த்து பேய் போல சிரித்தான். ஆனால் நிலாவுக்கும் வேலனுக்கும் தெரியாத ஒரு ரகசியம் அங்கே ஒளிந்திருந்தது. சிவலிங்கம் இறப்பதற்கு முன் ரங்கனிடம் ஒரு டைரியை கொடுத்திருந்தான். அந்த டைரியில் நிலா மற்றும் வேலனின்
கடந்த கால ரகசிய பலிகள் அனைத்தும் எழுதப்பட்டிருந்தன. போலீஸ் லாக்கப்பில் இருக்கும் ரங்கன் அந்த டைரியை வைத்து வேலனையும் நிலாவையும் மிரட்டப் போகும் அந்த விறுவிறுப்பான ஆட்டம். இடுகாட்டு தேவதை பார்ட் 2 சாம்பல் வேட்டை விரைவில். இந்த கதையின் தொடர்ச்சி உங்களுக்கு வேண்டும் என்றால் கமெண்டில் கூறுங்கள் நண்பர்களே. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி.